எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே. என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே. உம்மை பாடி மகிழுவே. என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே. உம்மை பாடி மகிழுவே. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே. என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே. உம்மை பாடி மகிழுவே. நீர் செய்ததை மறக்கக் கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்கக் கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்றும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எவ்வேளமும் துதித்திடுவே. என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே. உம்மை பாடி மகிழுவே. காலங்கள் கடந்து போகுதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போகுதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீர் செய்ததை மறக்கக் கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் செய்ததை மறக்கக் கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்றும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே. என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே. உம்மை பாடி மகிழுவே. ஹalleluya. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த உபவாச நாளினுடைய 2வது நாளிலும் 4வது பகுதியில் தேவ வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். தேவ வார்த்தை கேட்க உற்சாகமாக இருக்கிறவங்கெல்லாம் உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய தாசனை வரவேற்கலாமா? மீதமுள்ள நேரத்தை பிரதர் ஜூப்ளின் ஜோசப், சிஸ்டர் ரெக்ஸிபாவுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் இந்த வேலை செய்திக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். ஒரே ஒரு சரணம் பாடுறீங்களா? ஒரே ஒரு சரணம் மட்டும். இப்போ நீங்கள் பாடுனீங்கல்ல சிஸ்டர், கடைசியாக ஒரு வார்த்தை ஒரு பாட்டு பாடினீங்களா, ஃபாதர் பாட்டு, அதை பாடுறீங்களா? ஒரே ஒரு சரணத்தை பாடிட்டு நம்ம இந்த வேலை செய்திக்குள்ளே போகலாம். பாடுங்க பார்க்கலாம். சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். விடுதலை தரும் தெய்வம் நீரே, விடுதலை தரும் தெய்வம் நீரே. வெற்றி பாதையில் நடத்துகிறீர்,
பார்க்கலாம். வெற்றி பாதையில் நடத்துகிறீர். ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா அப்பா உங்களுக்கு சொல்ல முடியுமா? Yes, Father. ஆராதனை அப்பா அப்பா. Yes, Father. என்னை காக்கும் கேடகமே தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே. எஸ், தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, இன்று உமக்கே ஆராதனை. சொல்லுங்க பார்க்கலாம். இன்று உமக்கே ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை. ஆமென். சரி. யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 21 வரைக்கும். ஒரு நீண்ட பகுதி தான், வேற வழி இல்லை. நீண்ட பகுதி தான், வேற வழி இல்லை. வாசிச்சாதான் நம்ம அதை விளக்க சொல்ல கொஞ்சம் வசதியாக இருக்கும். வாசிங்க. ஜாஷுவா சாப்டர் 2 from the verses 1 to 21. நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டிக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி,
எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பலி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடைய வீட்டில் இருக்கிற எவன் மேல் ஆகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயே ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். சரி, இன்னொரு வேத பகுதி மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வரைக்கும். மத்தேயு 1, 4, 5 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். முக்கியமான கீவேர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 4, 5 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 6ஆம் அமினதாப் புதிய ஏற்பாட்டில் பக்கம் 1 தான் 1வது பக்கம் எடுச்சிட்டிங்களா? 3 3வது பக்கமா எடுச்சிட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 4, 5 வாசிங்க. 6ஆம் அமினதாப்பை பெற்றான். 6ஆம் அம்மினதாப்பை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சரி, இந்த 3 பேரை மட்டும் நான் சொல்றேன், கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வியாக்கியானம் சொல்ல கொஞ்சம் உதவியா இருக்கும். அம்மினதாப்பின் குமாரன் நகசோன். சொல்லுங்க, அம்மினதாப்பின் குமாரன் யாரு? நகசோனின் குமாரன் சல்மோன். சொல்லுங்க, நகசோனின் குமாரன் யாரு? சல்மோன். திருப்பி சொல்லிடலாமா? அம்மினதாப்பின் குமாரன் யாரு? நகசோன். நகசோனுடைய குமாரன் யாரு? சல்மோன். இந்த சல்மோன் தான் யாரை திருமணம் செய்கிறார்? ராகாப்பை திருமணம் செய்கிறார். சொல்லுங்க, சல்மோன் யாரை திருமணம் செய்கிறார்? ராகாப்பை திருமணம் செய்கிறார். சரி, வெரி குட். இப்போ கவனிங்க, இந்த மாலை வேளையில் ராகாப்பை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். வேதத்தில் நிறைய ஸ்திரீகள் ரூபவதிகள், சௌந்தரியவதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூத பாரம்பரியத்தில் 4 ஸ்திரீகள் பேரழகு கொண்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். யூதர்கள் பேரழகு மிக்கவர்கள் என்று 4 ஸ்திரீகளை கருதுகிறார்கள். ஒன்று, ஆபிரகாமின் மனைவியாயிருந்த சாராள் பேரழகு கொண்டவள். 2வது, இப்போ சொன்னோம் இல்லையா, ராகாப், சல்மோனுடைய மனைவி ராகாப் பேரழகு கொண்டவள். அடுத்து தாவீதின் மனைவியாயிருந்த அபிகாயில், அவங்க பேரழகு கொண்டவர்களாம். அடுத்தது எஸ்தர், அவள் பேரழகு கொண்டவளாம். யூத பாரம்பரியத்தில் இவர்கள் 4 பேரும் மிகுந்த பேரழகு கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம யாரை குறித்து தியானிக்க போகிறோம்னா, இந்த ராகாப்பை குறித்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். இதை நாளை காலையில் நான் கொடுக்கலான்னு இருந்தோம். பட் நாளை காலையில் இன்னொரு முக்கியமான காரியத்தை தியானிக்கிறதுனால இதை இன்னைக்கு மாலை வேளையிலே கொடுக்குறேன். இந்த ராகாப்பை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சரி, இப்போ கவனிங்க. இந்த ராகாப், இந்த இந்த சம்பவத்தை நான் முதல்ல கொஞ்சம் விளக்கி சொல்லிடுறேன், பிறகு இந்த பின்னணியத்தை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறாங்க.
மோசே அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். பிறகு யோசுவா அவர்களை நடத்துகிறார். அடுத்து யோசுவா அந்த யோர்தான் நதிக்கரைக்கு ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்டார். இப்போ யோர்தானை கடந்தா கானான் தேசத்துக்குள்ள அவங்க போயிடுவாங்க. யோசுவா 2 வேவுகாரரை அனுப்புகிறார். அவர்கள் அந்த எரிக்கோ பட்டணத்தை உளவு பார்க்கிறார்கள். உளவு பார்க்கிற போது அங்கே ஒரு ஸ்திரீயை பார்க்கிறாங்க. அவ தான் யாரு? ராகாப். அந்த ராகாப் அவர்களுக்கு உதவி செய்கிறாள், அவர்களை தப்பு வைக்கிறாள். பிறகு அந்த எரிக்கோ பட்டணம் பிடிக்கப்படுகிறது. சரி, இப்போ நல்ல கவனிங்க. இப்போ யோசுவா 2 வேவுகாரரை அனுப்புகிறார் இல்லையா? அவங்க 2 பேரும் எரிக்கோ பட்டணத்துக்கு வருகிறார்கள். இந்த எரிக்கோ பட்டணம் கானான் தேசத்தில் ராஜதானி பட்டணங்களில் ஒரு மிகப்பெரிய பட்டணம் இந்த எரிக்கோ பட்டணம். கானான் தேசத்துக்கே தலைநகரத்தை போன்ற பட்டணம் இந்த எரிக்கோ பட்டணம். எரிக்கோ பட்டணத்தை பிடித்து விட்டால் கானான் தேசத்தையே பிடித்தது போல, அவ்வளவு பெரிய பட்டணம் அது. ராஜதானி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னு சொல்றோம்ல. இன்னைக்கு எப்படி இந்தியாவில் டெல்லி, மும்பை, சென்னை, கல்கத்தா, இது நாளை பெங்களூர், இதெல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா? மிகப்பெரிய ராஜதானி பட்டணங்கள் சொல்கிறோம்ல. அதை போல அன்னைக்கு கானான்ல மிகப்பெரிய ராஜதானி பட்டணமாக இருந்தது எது? எரிக்கோ பட்டணம். எரிக்கோ பட்டணத்தினுடைய கோட்டை சுவர் இருக்குல்ல, சுற்று சுவர், அலங்கம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கோட்டை சுவர், நம்ம எப்படி வீட்டை சுற்றி காம்பவுண்டு கட்டுறோம், அது போல் அந்த பழைய காலத்துலலாம் ஒவ்வொரு பட்டணத்தை சுற்றியும் பெருசாக என்ன இருக்கும்? கோட்டை சுவர் இருக்கும் இல்லையா? அதை அலங்கம்னு சொல்லுவாங்க. வால், பெரிய சுவர் இருக்கும் இல்லையா? எரிக்கோ பட்டணத்தினுடைய கோட்டை சுவர் மட்டும் 90 அடி உயரம், 60 முழம். அந்த கோட்டை சுவர் மட்டும். அந்த கோட்டை சுவருடைய அகலம் இருக்கு பாருங்க. கோட்டை சுவருடைய உயரம் 90 அடி, 60 முழம், 90 அடி. கோட்டை சுவருடைய அகலம் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் காம்பவுண்டு சுவரை எவ்வளோ அகலம் வைக்கிறோம்? 3 அடி, 1 அடி இருக்குமா? கோட்டை அந்த காம்பவுண்டு சுவருடைய அகலம் எவ்வளோ தான் இருக்கும்? எவ்வளோ தானே இருக்கும்? 1/2 அடி இல்லைன்னா எவ்வளோ வைப்பாங்க? 3 அடி. மிஞ்சி போனால் அதிகபட்சம் போனால் என்ன இருக்கும்? 1 அடி இருக்கும் இல்லையா? அந்த எரிக்கோ பட்டணத்துடைய கோட்டை சுவருடைய அலங்கம் எப்படி தெரியுமா? அதில் 10 ரதங்களை ஓட்டி செல்ல முடியும். 10 ரதம்னா எப்படி? ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று கிடையாது. அங்கே ஒரு ரதம், அடுத்து ஒரு ரதம், அடுத்து ஒரு ரதம், அடுத்து ஒரு ரதம், வரிசையாக எத்தனை சைட் பை சைடாக எத்தனை ரதங்களை நிறுத்தலாம்? 10 ரதங்களை நிறுத்தி 10 ரதங்களை அந்த கோட்டை சுவரில் ஒரே நேரத்தில் ஓட்டிட்டு போகலாமா? நீங்கள் நம்ம ஊரில் 4வே பார்க்குறீங்கல்ல, இந்த பக்கம் 2 கார் போகுது, அந்த பக்கம் 2 கார் போகுதுல, 4 காரு. அதே மாதிரி 10 கார் நின்று போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவு அந்த கோட்டை சுவர்லேயே ஓட்டிட்டு போகலாமா? அவ்வளவு பிரம்மாண்டமான அலங்கம் இந்த எரிக்கோ பட்டணத்துடைய அலங்கம். யாருமே அந்த எரிக்கோ பட்டணத்தை பிடிக்க முடியாது என்கிற அளவுக்கு மிகப்பெரிய பட்டணம் அது. இந்த எரிக்கோ பட்டணத்தினுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, மிகுந்த பாவ வாழ்க்கையில ஊறி திளைத்தவர்கள். அதுவும் இந்த மாம்சத்துக்கு அடுத்த இச்சைகள்ல, மாம்சத்தின் இச்சைகள்ல, மாம்சத்துக்கு அடுத்த பாவங்கள்ல இவர்கள் ஊறி திளைத்தவர்கள். எரிக்கோ மன்னனும் எரிக்கோ மக்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்தார்கள். அதனால இந்த மாம்சத்துக்கு அடுத்த வியாதிகள்ல, மாம்சத்தின் இச்சைக்கு அடுத்த வியாதிகள் நிறைய இந்த எரிக்கோ பட்டணத்து மக்களுக்குள்ள அந்த வியாதிகள் நிறைய பரவி இருந்தது. அதாவது அவர்கள் எந்த அளவுக்கு இச்சை மிகுந்தவர்கள்னா, தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு மிருகங்களை கூட அவர்கள் விட்டு வைத்தது கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது, மோசேட்டையும் யோசுவாட்டையும் சொல்லும்போது, இந்த எரிக்கோ பட்டணத்து ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள யாரையுமே உயிரோட விடாத. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பெரியவங்க சின்னவங்க, மிருகங்களை கூட உயிரோட விடாத. சுவாசம் உள்ளது ஒன்றையும் என்ன செய்யாத? உயிரோட விட்டுறாத. நீ உயிரோட விட்டின்னு சொன்னா அந்த வியாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பரவ ஆரம்பிச்சிடும். நீ உயிரோட விடாத. உன் கண் அவர்களுக்கு இறங்க வேண்டாம், எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திரு அப்படின்னு சொன்னாரு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள என்ன பரவி இருந்தது? வியாதிகள் பரவி இருந்தது இல்ல.
வாசிங்களே, உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. Deuteronomy chapter 7 verse 1 and 2. உபாகமம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களுக்கு என்ன செய்யாத, இறக்காத. 16வது வசனம், அதே அதிகாரம் உபாகம் 7:16 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இரங்காதிருப்பதாக. உன் கண் அவர்களுக்கு இரக்கம் காட்டாத. அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாய் இருக்கும். உபாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 16 இருந்து வாசிங்க. உபாகமம் 20:16 இருந்து வாசிங்க. 16-18 நினைக்கிறேன், வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் எனும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோட வைக்காத. அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவா. அவங்களை சர்வ சங்காரம் பண்ணிரு. அவங்களுக்கு இரக்கம் காட்டாத, சுவாசம் உள்ளதொன்றையும் என்ன செய்யாத, உயிரோட விடாத அப்படின்னு சொன்னார். ஏன்னா எரிகோ பட்டணத்து ஜனங்கள் அப்படிப்பட்ட பாவ காரியங்கள்ல ஊறி தொலைத்தபடினால அவ்வளவு வியாதிகள் அவர்களுக்குள்ள பரவி இருந்தது. சரியா? அப்ப எரிகோ பட்டணத்து ஜனங்கள் கர்த்தருடைய பார்வையில அழிக்கப்பட வேண்டிய ஜனங்கள். சொல்லுங்க, என்ன செய்யப்பட வேண்டிய ஜனங்கள்? சத்தமா சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் எழுமி நில்லுங்க. எழுமுங்க, பயப்படாம எழுமுங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா? எழுவிட்டீங்களா? அப்படியே பின்னாடி பார்த்து திரும்புங்க. பின்னாடி சோத்தை பார்த்து திரும்புங்க. வெரி குட். அப்படியே திரும்புங்க. திரும்பிட்டீங்களா? அப்படியே உங்க முன்னாடி நிற்கிறாங்கல்ல, அவங்க தோளில் 2 கையை அப்படியே வைங்க பார்க்கலாம். நல்லா வைங்க. வச்சுட்டு லைட்டு அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க பார்க்கலாம். நல்லா சோல்டரை பிடிச்சி விடுங்க. நல்லா எதை செஞ்சாலும் ஸ்தோத்திரத்தோடு செய்யணும். நீங்கள் நல்லா சத்தம் வரலன்னு வச்சுக்கிறீங்க, நீங்கள் பண்ணுற வரைக்கும் அப்படியே நிற்க வச்சுருவேன் பார்த்துக்குங்க. நல்லா ஸ்தோத்திரத்தோடு பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா கழுத்தை பிடிச்சி விடுங்க. நல்லா பிடிச்சி விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஆள் அசரப்படாது. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. வெரி குட். இப்போ அப்படியே என் பக்கம் திரும்புங்க. இப்போ உங்கள் முன்னாடி இருக்காங்கல்ல, அவங்க தோல் மேலே 2 கையை வைங்க பார்க்கலாம். வெரி குட். அவர்கள் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன செய்வீர்களாக. நல்லா பிடிச்சி, இதுக்கு தான் அங்கிட்டு தனியாக நிற்கப்படாதுங்கிறது. வெரி குட். நல்லா பிடிச்சி விடுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். ஓகேயா? போதுமா? சரி, உட்கார. வெரி குட். மசாஜ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே என்ன சந்தோஷம். சரி சரி, கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான். சரியா? சரி, முக்கியமான காரியம். சரி, அப்போ தேவனுடைய பார்வையில் இந்த எரிகோ பட்டணத்து ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டிய ஜனங்கள். சொல்லுங்க, என்ன செய்யப்பட வேண்டிய ஜனங்கள்? அழிக்கப்பட வேண்டிய ஜனங்கள். அந்த எரிகோ பட்டணத்தின் மத்தியில் ஒரு ஸ்திரீ வாழ்கிறாள். அவ பேரு ராகாப். சொல்லுங்க, அவள் பேர் என்ன? ராகாப். யூத பாரம்பரியத்தின்படி இவள் 10 வயதிலேயே எரிகோவின் மன்னனாலும் மக்களாலும் பாவ வாழ்க்கைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறாள். இவள் பேரழகு மிக்கவளாய் இருந்தபடியினால யூத அந்த எரிகோ மன்னனும் எரிகோ மக்களும் சேர்ந்து இவளை அந்த பாவ வாழ்க்கைக்கு இவளை கொண்டு போயிட்டாங்க. இவள் விரும்பி அந்த காரியத்தை தெரிவு செய்யல, கட்டாயத்தின் பேர்ல இவளை என்ன பண்ணிட்டாங்க? அந்த பாவ காரியத்துக்கு இவளை உட்படுத்திட்டாங்க. அதாவது இந்த வழக்கம் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆதி காலங்களெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? தேவதாசி முறைன்னு சொல்லுவாங்க.
இளம் பெண்களை விக்கிரக கோவிலில் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. இல்லை பொட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, தேவதாசி முறைன்னு சொல்லுவாங்க. இந்த பாவ காரியங்களுக்காக கட்டாயப்படுத்தி அவங்க விரும்பாமலே அவங்களை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு வந்துடுவாங்க, இந்த பாவ காரியத்துக்கு விட்டுட்டு வந்துடுவாங்க. அதே இந்த முறைமை எங்கேருந்து வந்துச்சுன்னா கானானியர்களுடைய முறைமை. இது கானானியர்கள் தான் விக்கிரக ஆராதனையில் இப்படி பெண்களை இப்படி இழிவாக ஈடுபடுத்துவது கானானியர்களுடைய வழக்கம். அது இப்போ இந்த எரிக்கோ மன்னனும் இந்த எரிக்கோ மக்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ராகாப்பை கட்டாயத்தின் பேரில் இந்த பாவ வாழ்க்கைக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. 10 வயதிலேயே அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டு என்று சொல்லுவதற்கு ராகாப்புக்கு எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. இப்ப ராகாப் என்ன செய்கிறா, எரிக்கோ பட்டணத்தில் இழிவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராகாப்பை குறித்து கானான் நாட்டுக்கே தெரியும், என பேரழகு மிக்கவள், கானான் தேசத்துக்கே தெரியும். ஆனா இழிவான வாழ்க்கை வாழுகிறவள், இல்ல வேற வழி கிடையாது. இனிமே ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைப்பதற்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். இந்த தருணத்தில் ராகாப் கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறார். சொல்லுங்க, கர்த்தரை குறித்து அவ அப்படிதான் சொல்றா, கேள்விப்பட்டோம். சொல்லுங்க, என்ன பட்டோமா? இப்ப கர்த்தரை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டவள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தாள். சொல்லுங்க, கர்த்தர் மேலே என்ன வைக்கிறா? விசுவாசம் வைத்து அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புகிறாள். எப்படி பிரதர் சொல்றீங்க? ராகாப் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பினான்னு எப்படி சொல்றீங்க? ராகாப் கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புகிறாள். அவள் யாரை விசுவாசிக்கிறா? கர்த்தரை விசுவாசிக்கிறா. அவர் அந்த 2 உளவுகாரர் வேவுகாரர்கிட்ட அவர் சொல்றா பாருங்க, உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப அவ யார் மேல விசுவாசம் வைக்கிறா? விக்கிரகம் தெய்வம் அல்ல. யாருதான் தெய்வம்? கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவள் விசுவாசம் வைக்கிறாள். விசுவாசம் வைத்தவள் அந்த பாவ வாழ்க்கையை விட்டு என்ன செய்கிறாள்? மனம் திரும்புகிறாள். மனம் திரும்புகிறாள். அவள் எரிக்கோ மன்னனிடத்திலும் மக்களிடத்திலும் போய் சொல்லுகிறாள், இனிமேல் நான் இந்த பாவ வாழ்க்கைக்கு உட்பட முடியாது. இந்த பாவ காரியத்தை நான் செய்ய மாட்டேன். நான் யெகோவா தேவனை, யெகோவா கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் விக்கிரகங்கள் தெய்வம் அல்ல, உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இனிமே இந்த பாவ காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். எரிக்கோ மன்னனும் எரிக்கோ மக்களும் சொல்றாங்க, இல்ல நீ இந்த பாவ காரியத்தை இந்த காரியத்துக்கு நீ எங்களுடைய விருப்பத்துக்கு நீ உட்பட்டாக வேண்டும். அவர் சொல்லிட்டா, இல்ல நான் இந்த பாவ காரியத்தை செய்ய மாட்டேன். எரிக்கோ மன்னன் ராகாப்ட்ட சொல்றான், ராகாப் நாங்க சொல்றபடி நீ இந்த காரியத்துக்கு உட்படணும். இல்லைன்னு சொன்னா உன்னை நான் என்ன செய்வேன்னா, உன்னைய பட்டணத்தினுடைய அலங்கத்து மதிலில் கொண்டு போய் குடி வைத்து விடுவேன். பட்டணத்தினுடைய அலங்கத்து மதில் இருக்குல்ல, கோட்டச்சுவர் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் உன்னை குடி வச்சிருவேன். அதாவது ராஜா ஒருத்தரை கொல்ல நினைக்கிறான், ஒரு ஆளை கொல்ல நினைக்கிறான் ராஜா. ஆனா சட்டப்படி கொல்ல முடியாது. எப்படி கொல்றது? என்ன செய்வாங்கன்னா, நேரா கொண்டு போய் எங்க வச்சிருது? அலங்கத்தில் கொண்டு போய் குடி வச்சிருவான். அலங்கத்தில் கொண்டு போய் குடி வச்சிருவான். ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த காலம் கிடையாது. அந்த காலங்களில் கொள்ளையர்கள் அடிக்கடி பட்டணத்தின் மேல படையெடுத்து வருவாங்க. இல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பட்டணத்தில் அந்த கோட்டை சுவர் மேல கயிறுகளை போட்டு என்ன செய்வாங்க, அந்த அலங்கத்தின் மேல ஏறி வருவாங்க. அப்போ அந்த அலங்கத்துக்குள்ளே ஏறி வர்றப்ப அந்த அலங்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள, அல்லது அலங்கத்துக்குள்ளே இறங்குவாங்க, பட்டணத்துக்குள்ளே கைத்தை கட்டி கீழே இறங்குவாங்க. அந்த அலங்கத்துக்கு கிட்டக்க பக்கத்தில் குடியிருக்கிறாங்க பாருங்க, அவர்களை எல்லாம் கொலை செய்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த அலங்கத்து மேலேயோ அலங்கத்துக்கு பக்கத்துலேயோ யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, குடியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த இரவிலும் கொள்ளையர்கள் வரலாம், எந்த இரவிலும் கொலை செய்யப்படலாம் என்கிற சூழ்நிலை.
ஸோ யாருமே இந்த அலங்கத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, அலங்கத்திலேயோ அலங்கத்துக்கு பக்கத்துலேயோ இந்த பக்கமாக இருந்தாலும் வெளியவா இருந்தாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, குடியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ராஜா என்ன சொல்கிறான், ராகாப்ட நீ இந்த காரியத்துக்கு உட்படலைன்னா நீ உன்னை கொண்டு போய் எங்கே குடி வச்சிருவேன், அலங்கத்தில் கொண்டு போய் குடி வச்சிருவேன். அவ சொல்கிறா, நான் அலங்கத்தில் குடி வச்சாலும் பரவாயில்ல. பொதுவாக இப்படிப்பட்ட ஸ்திரீகளை விக்கிரக பட்டணத்தின் மத்தியில் தான் வச்சுருப்பாங்க, விக்கிரக கோவிலில் தான் அவர்களை தங்க வைப்பாங்க. ஆனால் இங்கே இந்த ராகாப் எங்கே கொண்டு போய் தங்க வைக்கப்படுகிறா, அலங்கத்தில் குடி வைக்கப்படுகிறா. அந்த ராகாப் மன்னன்ட்ட சொல்கிறா, நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனால் நான் இந்த பாவ காரியத்துக்கு உட்பட முடியாது. உடனே அலங்கத்தில் குடி வைப்பேன், நீ அலங்கத்திலையும் குடி வச்சுக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செத்தாலும் சாகுறேன், ஆனால் இந்த பாவ காரியத்தை என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ மன்னன் ராகாப்பை எங்கே கொண்டு போய் குடி வைக்கிறான், பட்டணத்தினுடைய அலங்கத்திலே கொண்டு போய் குடி வைத்து விட்டான். இல்லை வசனம் அதை சொல்லுது பாருங்க. யோசுவா 2வது அதிகாரம் 15வது வசனமா 15வது வசனம், யோசுவா 2:15. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். 2 தடவை ஆவியானவர் அதை அழுத்தி எழுதுறார் பாருங்க. அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அதை சொன்ன உடனே நமக்கு காரியம் வழங்கிருது. ஆனாலும் இன்னும் அதை ஸ்ட்ரெஸ் பண்றாரு பாருங்க. அவள் வீடு எங்க இருந்துச்சா, அவள் எங்கே குடியிருந்தாளா, அவள் அலங்கத்திலே குடியிருந்தாள். இல்லை பொதுவா ஒரு தகவலை வேதத்தில் பதிவு பண்றதே என்னது பெரிய ஒரு முக்கியமானது, அது ஒரு பெரிய கஷ்டம். எல்லாத்தையும் ஆவியான எழுத மாட்டாரு. அதை ஒரு தடவை எழுதலை, அவர் எத்தனை தடவை எழுதி வச்சிருக்கிறாரு, 2 தடவை அதை திரும்ப சொன்னார் பாருங்க. அவள் வீடு அலங்கத்து மதிலில் இருந்தது, அவள் எங்கே குடியிருந்தாளாம், அலங்கத்தில் குடியிருந்தாள். பைபிளில் வேற யாராவது அலங்கத்தில் குடியிருந்து பார்த்துருக்கீங்களா? யாருமே அலங்கத்தில் குடியிருக்க மாட்டாங்க. இப்போ எரிக்கோ மன்னன் ராகாப்பை கொண்டு போய் அலங்கத்திலே குடி வைத்து விட்டான். எந்த இரவிலும் ராகாப் கொலை செய்யப்படலாம். இல்லை ராகாப்புடைய தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள்லாம் சொல்லிட்டாங்க, நாங்கள் உன் கூட வரமாட்டோம், அலங்கத்துலலாம் வந்து நாங்கள் குடியிருக்க முடியாது. இல்லை நீ ஒன்று மன்னன் சொல்கிறபடி நீ இந்த காரியத்தை செஞ்சு விக்கிரக கோவிலே நீ தங்கிக்க, இல்லைன்னா நீ போய் அலங்கத்தில் குடியிரு, நாங்கள் வரமாட்டோம். ராகாப்புடைய சொந்த தாயின் தகப்பனோ ராகாப்போட கூட வரல. இல்லை ஏன்னா அவங்க அந்த வேவுகாரர் சொல்கிறாங்கல்ல, உன் தகப்பனையும் தாயையும் உன் வீட்டில் என்ன பண்ணிக்க, நீனு சேர்த்து வச்சுக்க, இப்போவே சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த ராகாப்புடைய தகப்பனும் தாயும் ராகாப்போட என்ன செய்யலை, அலங்கத்துக்கு குடி வரல, நீ போய் நாங்கள் அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொந்த தகப்பனு தாயும் ராகாப்பை கைவிட்டு இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க இவருடைய வாழ்க்கையின் சூழலை பாருங்க. 10 வயதுல வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கு. இனிமே ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றதுக்கு அவளுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. இல்ல இந்த தருணத்தில் அவ கானான் அறிய இழிவான வாழ்க்கை வாழ்ந்தவள், இழிவான நாமமுடையவள். இல்ல எத்தனை பேர் ராகாப்பை இழிவுபடுத்தி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நல்ல விசேஷங்களுக்கு கூப்பிடாம எத்தனை பேர் அவளை ஏன்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவள்ல. இல்லை ஒரு ஒரு கல்யாணம்னே வச்சுக்கோங்களேன், ராகாப்புக்கு பத்திரிக்கை கொடுத்துடலாமா, ராகாப்லாம் ஒரு ஆள் அவளுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்குறதா, அவள்லாம் கல்யாணத்துக்கு வந்து நின்னா விளங்குமா, எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க. எப்படி வாழ்க்கை பாருங்க. 10 வயதில் வாழ்க்கை சின்ன பின்னம், தாய் தகப்பன் கைவிட்டு இருக்கிறாங்க, பட்டணமே தேசமே அவளை எதிர்க்கிறது, கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறா, அலங்கத்தில் கொண்டு போய் குடி வச்சிருக்கிறாங்க, சாவு எதிரில் இருக்கிறது. ஒவ்வொரு இரவும் அவளுடைய உயிர் பிழைக்குமா என்பது என்ன செய்யாது, எந்த இரவிலே கொள்ளையர்கள் வருவார்கள் கொலை செய்வார்கள் என்பது தெரியாது. இல்லை இதுதான் அவளுடைய வாழ்க்கை சூழல். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, வேதத்தில் வேற யார் அவ சொல்றா, அவ அந்த மன்னன் சொல்றான், அப்ப எப்படி நீ சாப்பிடுவ, எப்படி நீ பிழைப்ப, நான் 100 பிழைத்துக் கொள்ளுகிறேன். என்ன நூற்று? நூற்று சணல் நூலை வைத்து 100 நான் பிழைத்துக் கொள்ளுகிறேன், நான் இந்த பாவ காரியத்தை செய்ய மாட்டேன். இல்லை அவ வீட்டில் சணல் தட்டைகள் வச்சிருந்தா, அதனால தான் அந்த சிவப்பு நூல் கயிறுலாம் அவ வீட்டில் என்ன செஞ்சிருந்தா இருந்துச்சு. இல்லை 100 நான் பிழைத்துக் கொள்ளுகிறேன். இல்லை ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுமா, வேதத்தில்
யாரிடத்திலும் சொல்லப்படாத குணசாலியான ஸ்திரீயின் அடையாளம் ராகாப்பினிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீயின் அடையாளம். குணசாலியான ஸ்திரீயை குறித்து ஒரு அதிகாரம் நமக்கு சொல்லுது. எந்த அதிகாரம்? நீதிமொழிகள் 31:13 வாசிங்க. நீதிமொழிகள் 31:13 வாசிங்க. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். தன் கைகளினாலே குணசாலியான ஸ்திரீனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சணல் நூல்ல வேலை செய்கிறவள் குணசாலியான ஸ்திரீ. சணல் நூல்ல எல்லா ஸ்திரீகளும் வேலை செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். குணசாலியான ஸ்திரீகள் மட்டும்தான் சணல் நூல்ல வேலை செய்வாங்க. சணல் நூலில் என்ன செய்வாங்க? ஏன் அது கஷ்டம்னா, சணல் தட்டைகளை கொண்டு வரணும். குச்சி குச்சியாக சின்ன சின்னதாக இருக்கும், மூங்கில் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அந்த சணல் தட்டைகளை கொண்டு வந்து நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வச்சு அதை எடுத்து கொண்டு வந்து கத்தியினால் அதை அப்படி கிழிப்பாங்க. கிழிச்சா உள்ளுக்குள்ளே அந்த சணல் வந்து நம்ம தேங்காய் நார் மாதிரி அப்படி கடினமாக இருக்கும். அந்த சணலை ஃபுல்லாக பஞ்சு மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த சணலை ஃபுல்லாக பிச்சு பிச்சு எடுக்கணும். அந்த பிச்சு எடுத்த சணலை ஒன்றா குமிச்சு வச்சு ஒரு குச்சியை எடுத்து, சின்ன பெரம்பை எடுத்து பல முறை அந்த சணலை அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பல நாட்கள் அடிக்கணும், கையெல்லாம் அசந்து போகும். எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அது சாஃப்டாக மாறும். அந்த சணல் எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்டாக மாறுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு காஸ்ட்லியாக விற்கும். ஸோ அந்த சணலை என்ன செய்வாங்க? பல முறை என்ன செய்வாங்க? பல நாட்கள் உட்காந்து அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கையில் அசந்து போகும். அதனால சாதாரணமான ஸ்திரீகள் இந்த வேலை என்ன செய்யறது இல்லை, செய்யறது கிடையாது. யாரு தான் இதை செய்வாங்க? சணல் நூலில் வேலை செய்வது குணசாலியான ஸ்திரீயினுடைய அடையாளம். வேதத்தில் வேறு எந்த ஸ்திரீயும் சணல் நூலில் வேலை செய்ததாக சொல்லப்படலை. குணசாலியான ஸ்திரீகள் இருந்திருக்காங்க. சாரால் குணசாலியான ஸ்திரீ தான், ரெபேக்கால் குணசாலியான ஸ்திரீ தான், லேயால் குணசாலியான ஸ்திரீ தான். ஆனால் அவர்களிடத்துல தான் இந்த காரியம் இருந்ததாக வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் குணசாலியான ஸ்திரீயினுடைய அடையாளம் எழுதப்பட்ட ஒரே பெண் யாரு? ராகாப்பினிடத்திலே குணசாலியான ஸ்திரீயின் அடையாளம் இருக்கிறது. அவள் சணல் தட்டைகளிலே வேலை செய்கிறவளாயிருந்தாள். இல்லை, நான் இந்த பாவ காரியத்தை செய்ய மாட்டேன். அவள் வீட்டில் சணல் தட்டைகள் வச்சிருந்தா. ஏன்னா அந்த 2 வேவுகாரரை எதுக்குள்ளே போய் ஒளிச்சு வச்சிருந்தா? அவள் சணல் தட்டைகளுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருந்தா. இல்லை, அவள் அதனால தான் அவள் வீட்டில் என்ன நூல் கயிறு இருந்துச்சு? சிவப்பு நூல். அந்த சணல் கயிறு, சிவப்பு நூல் கயிறு இருந்துச்சு. அதில் தானே இறக்கி விடுறா வேவுகாரரை. அப்போ குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளங்கள் ராகாப்பினிடத்தில் இருந்தது. இதுதான் ராகாப்புடைய சூழல், வாழ்க்கை சூழல். இதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, சாவு எதிரில் இருக்கு, எந்த நாள்லையும் சாகலாம். சணல் நூலில் வேலை செஞ்சு தான் என்ன செய்யணும்? பிழைக்கணும். யோசிச்சு பாருங்க, எத்தனை நாட்கள் அந்த சணல் நூலில் ஒரு அங்கேயே செஞ்சு ராகாப் அந்த பட்டணத்தில் போய் நின்று எத்தனை நாட்கள் கூவி கூவி வித்திருப்பா. ஐயா, சணல் நூலில் நான் ஒரு அங்கி செஞ்சிருக்கேன், யாராவது வாங்கிக்குங்க. இல்லை, எத்தனை நாள் கூவி கூவி வித்திருப்பா அந்த சணல் நூலை வயிற்று பிழைப்புக்காக. எத்தனை பேர் அதை ஏளனம் பண்ணியிருப்பாங்க. போ நீலாம் ஒரு ஆளா? உன் வாழ்க்கை எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. வான்ட்ட நான் அங்கி வாங்கி, சணல் நூல் அங்கி வாங்கி நான் போட்டுக்கிறவா? கேவலமா இருக்காது எனக்கு? அவ எத்தனை நாள் சொல்லியிருப்பா, ஐயா இதை யாராவது வாங்கிக்கோங்க, இதை வாங்கினாதான் எனக்கு பிழைப்பு, இன்னைக்கு நான் சாப்பிட முடியும், இந்த மாதம் எனக்கு இதை யாராவது வாங்கி, ஒரு அங்கியாவது வாங்கிக்கிறேங்க, அப்போதான் நான் பிழைக்க முடியும், சாப்பிட முடியும். எத்தனை முறை கூவி கூவி அந்த அங்கியை விற்கிறதுக்கு அவ தெருவில் நின்று கத்தியிருப்பா. இல்லை, அப்போ இதுதான் அவளுடைய வாழ்க்கை சூழல். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட சூழல் இருக்கு. ஆனா அவ யாரு மேல விசுவாசம் வைத்தவளாக இருக்கிறா? சத்தமே சொல்லுங்க, யாரு மேல விசுவாசம் வைத்தவளா இருக்கிறா? கர்த்தர் மேல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களே இன்னும் கானான் தேசத்துக்குள்ள வரல. அவங்களே இன்னும் யோர்தானுக்கு அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களே இன்னும் கானானுக்குள்ள வரல. தேவனுடைய ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள வருவதற்கு முன்பாகவே ஒருத்தி, ஒரு புறஜாதி பெண்மணி
கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தவளாயிருந்தாள். அவள் ராகாப். தேவ ஜனங்களே இன்னும் எங்க வரல, கானானுக்குள்ள வரல. ஆனா இவ யாரு மேல விசுவாசம் வச்சிருக்கிறா? கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பிந்தைய கானானின் முதல் விசுவாசி ராகாப். முந்தைய கானான் வேற. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துக்கு போனவங்க இப்பதான் திரும்பி வர்றாங்க. 430 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் திருப்பி வர்றாங்க. இப்ப தேவ ஜனங்கள் இந்த கானான் தேசத்துக்குள்ள வருவதற்கு முன்பாகவே கானான் தேசத்துல கர்த்தர் மேலே ஒருத்தி விசுவாசம் வைத்திருந்தால். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், ராகாப்புக்கு கர்த்தரை குறித்து என்ன தெரியும்? யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய ஜனங்களே இன்னும் எங்க வரல? சொல்லுங்க, எங்க வரல? என்ன அவங்க கர்த்தருடைய நன்மைகளை கண்ணார கண்டவர்கள் வனாந்தரத்தில் கர்த்தரை விசுவாசிக்காம மறிச்சிட்டாங்க. கர்த்தரை விசுவாசிக்கல. அவங்க கண்ணார கண்டவர்கள். சீனாய் மலையில கர்த்தர் இறங்குனதை பார்த்தாங்க. மண்ணா விழுகுது, காடை விழுகுது, மேக ஸ்தம்பம் இருக்கு, அக்கினி ஸ்தம்பம் இருக்கு. இதையெல்லாம் பார்த்தவர்கள் கர்த்தரை விசுவாசிக்காம ஒரு சந்ததியை வனாந்தரத்தில் மறிச்சிட்டாங்க. ஆனா எந்த அற்புதத்தையும் பார்த்ததில்லை, எந்த நன்மையும் கண்டதில்லை. வாழ்க்கையோ சின்ன பின்னமாயிருக்கு. எந்த இரவிலே சாவம்னு தெரியாது. வயிற்று பிழைப்புக்கு சணநூலை நூற்று பிழைக்க வேண்டிய சூழ்நிலை. தகப்பன் தாய் எல்லாரும் கைவிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சூழ்நிலையிலையும் அவ சொல்றா பாருங்க, இல்ல உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், நீங்க சொல்லலாம், பிரதர் நான் பெரிய நன்மை எதையும் பார்க்கல, பெரிய அற்புத அடையாளங்களை பெருசா எதுவும் பார்க்கல, எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஆனா ஒன்னு சொல்றேன் பிரதர், எந்த பெரிய நன்மைகளையும் நீங்க அனுபவிக்கலைனா கூட கர்த்தர் தான் தெய்வம்னு நீங்க நம்பி வந்திருக்கீங்க பாருங்க, உங்களுடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா உங்களை ஒரு நாள் கைவிட போறது கிடையாது. நீங்க மகிமையின் மேல் மகிமையை காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ராகாப்புக்கு கர்த்தரை குறித்து என்ன தெரியும்? ராகாப் மோசேயை பார்க்கல, ஆரோனை பார்க்கல. அவங்க பண்ண பிரசங்கம்லாம் பெருசா எதுவும் என்ன செஞ்சதில்லை. அவ பெருசா இல்லை, எந்த பிரசங்கமும் என்ன செஞ்சதில்லை, அவ கேட்டதில்லை. உடன்படிக்கை பெட்டியை என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. பலிபீடத்தை என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. கர்த்தருக்கு எந்த பலியும் என்ன செஞ்சது கிடையாது, செலுத்தல. பலி முறைமைகள் தெரியாது, ஆராதனை முறைமைகள் தெரியாது இல்ல. ஆனா ஒண்ணு தெரியும், உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர். நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு படிப்பறிவுலாம் கிடையாது பிரதர், பெருசா எனக்கு ஒன்றும் அந்த அறிவு இந்த அறிவு அதெல்லாம் எதுவும் கிடையாது பிரதர். நான் சொல்றேன், உங்களுக்கு பெருசா கர்த்தரை குறித்து ஒன்றும் தெரியலைனாலும் உங்களுக்கு கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கு பாருங்க. விக்கிரகம் தெய்வம் அல்ல, உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்பா மேல நீங்க விசுவாசம் வச்சு வந்திருக்கீங்க பாருங்க. அப்பா உங்களை ஒரு நாள் கைவிடுகிறவர் அல்ல. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்ல. கர்த்தரை நீங்க நம்பி வந்திருக்கீங்க பாருங்க. அப்பா ஒரு நாள் உங்களை கைவிட போறதில்லை சிஸ்டர். அப்பா உங்களை ஒரு நாள் கைவிட போறதில்லை பிரதர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனி. இதுதான் இப்ப ராகாப்பினுடைய சூழல். இதுதான். சரி, இப்ப இங்க என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்றேன். வரிசையா நான் சீக்கிரமா சொல்றேன், கவனி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிறார்கள். மோசே அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வர்றப்ப எப்படி வர்றாங்கன்னா, அணி அணியாய் வந்தார்கள். அப்படிதான் இருக்கு. அணி அணியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல இஸ்ரவேல்ல 12 கோத்திரம். சொல்லுங்க, இஸ்ரவேல்ல எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். லேவி கோத்திரத்தை சேர்த்தா 13. சொல்லுங்க, லேவி கோத்திரத்தை சேர்த்தா எத்தனை கோத்திரம்? 13 கோத்திரம். இப்ப இஸ்ரவேல்ல 2 கோத்திரங்கள் ரொம்ப பாப்புலரான கோத்திரம். ரொம்ப பாப்புலரான கோத்திரம் 2 கோத்திரம். ஒன்னு லேவி கோத்திரம். லேவியர்கள்லாம் உங்களுக்கு தெரியும்ல,
அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவாலயத்தில் பலி செலுத்துறவங்க, அந்த பலிகளை சுத்தம் பண்ணுவாங்க, ஆலயத்தை பார்த்துக்கிறவங்க, அந்த லேவியர்கள் இருக்காங்க பாருங்க. லேவி கோத்திரம் ரொம்ப பிரசியஸான கோத்திரம். இஸ்ரவேலில் லேவி கோத்திரத்தில் பிறப்பது என்பது ரொம்ப பெருமை. நீங்கள் எந்த கோத்திரம்னு சொன்னால் அதை கர்வமாக சொல்லுவாங்க, லேவி கோத்திரம். அடுத்து இன்னொரு கோத்திரம் இஸ்ரவேலில் ரொம்ப பாப்புலர், அது யூதா கோத்திரம். சொல்லுங்க, எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். இந்த ரெண்டு கோத்திரமும் இஸ்ரவேலில் ரொம்ப பாப்புலர். சரி, இப்போ கவனிங்க. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் பயணம் செஞ்சு நடந்து வர்றாங்க. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் பயணம் செஞ்சு நடந்து வர்றாங்க. ஒவ்வொரு கோத்திரமா வருவாங்க. முதல்ல லேவி கோத்திரம் போகும். சொல்லுங்க, முதல்ல எந்த கோத்திரம் போகும்? எனக்கு கொஞ்சம் ஃபேன் வைக்கலாமா, நான் ஹீட்டா ஃபீல். இஸ்ரவேலில் முதல்ல லேவி கோத்திரம் என்ன செய்யும்? முதல்ல பயணமாகும். ஃப்ரண்ட்ல லேவி கோத்திரம் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போவாங்க. அடுத்தது யூதா கோத்திரம். சொல்லுங்க, அடுத்தது எந்த கோத்திரம்? முதல்ல எந்த கோத்திரம்? சீக்கிரம் சொல்லுங்க. முதல்ல எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். அடுத்தது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். அடுத்து ஒவ்வொரு கோத்திரங்களா வரிசையா என்ன செய்வாங்க? பயணம் செய்வாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடி உண்டு. இப்போ யூதா கோத்திரத்துக்குன்னு ஒரு கொடி, சிங்கம் வரையப்பட்ட ஒரு கொடி. அடுத்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் என்ன உண்டு? ஒரு கொடி இருக்கிறது. சொல்லுங்க, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் என்ன உண்டு? ஒரு கொடி உண்டு. அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவன் உண்டு, ஒரு பிரபு உண்டு, ஒரு பிரின்ஸ் உண்டு. தேங்க்யூ. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பிரபு. இப்போ யூதா கோத்திரத்துக்கு ஒரு பிரபு, பென்யமீன் கோத்திரத்துக்கு ஒரு பிரபு. ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய அந்த தலைவன் தான், அந்த பிரபு தான் அந்த கொடியை பிடித்து கொண்டு முன்னாடி போவார். அந்த கோத்திரத்திலேயே பெரிய குடும்பம் அவங்க குடும்பம். அந்த கோத்திரத்திலேயே பெரிய பணக்காரங்க, செல்வாக்கு பெற்ற செல்வந்தமான குடும்பம் தான் அந்த கோத்திரத்துக்கு தலைவராக இருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் பணக்காரங்க தான் அப்போ தலைவராக? பிரதர் அப்படி கிடையாது. அவங்க பணக்காரராக இருந்ததுனால தலைவராக்கல, தேவன் அவர்களை தலைவராக ஆக்குனதுனால அவங்க பணக்காரரானாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடி உண்டு. அந்த கோத்திரத்தினுடைய தலைவன் தான், பிரபு தான் அந்த கொடியை பிடித்து கொண்டு வருவாங்க. இப்போ கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பயணப்பட்டு வர்றாங்க. மோசே வழி நடத்துறார். முதல்ல லேவி கோத்திரம் போகிறது. லேவி கோத்திரத்துக்கு தலைவன் யாருன்னா ஆரோன். சொல்லுங்க, லேவி கோத்திரத்து தலைவன் யாரு? ஆரோன். முன்னாடி உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு முன்னாடி போறாங்க. சரி, அடுத்து முதல்ல வர்றது யூதா கோத்திரம். சொல்லுங்க, முதல்ல வர்றது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துக்கு பிரபுவாக இருக்கிறவர் அம்மினதாப். சொல்லுங்க, யூதா கோத்திரத்து பிரபு யாரு? அம்மினதாப் தான் யூதா கோத்திரத்து கொடியை பிடித்து கொண்டு முதல்ல வர்றார். அவருக்கு பின்னாடி யூதா கோத்திரத்து ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் வர்றாங்க. அடுத்து ஒவ்வொரு கோத்திரமா ஒவ்வொரு பின்னாடி வர்றாங்க. கொஞ்ச நாள் வனாந்தரத்தில் அப்படியே பயணம் வந்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அம்மினதாப் வனாந்தரத்தில் மரிச்சிட்டார். இப்ப அம்மினதாப்பின் குமாரன் நகசோன் யூதா கோத்திரத்துக்கு தலைவனாகிறார். அம்மினதாப்பின் குமாரன் யாரு? நகசோன் யூதா கோத்திரத்துக்கு தலைவனாயிட்டார். இப்ப நகசோன் தான் யூதா கோத்திரத்து கொடியை பிடித்து கொண்டு வருகிறவர் நகசோன். இல்ல என்னாகும்? 10:13 வாசிங்க. 10:14 என்னாகும்? 10:14 வாசிங்க. யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மினதாப்பின் குமாரன் நகசோன் தலைவனாய் இருந்தான். இப்ப யூதா கோத்திரத்துக்கு நகசோன் தான் இப்ப தலைவனாக இருக்கிறான். அல்ல கவனிங்க, யூதா கோத்திரம் இஸ்ரவேலிலே பேர் பெற்ற கோத்திரம். அதுல பேர் பெற்ற குடும்பம் இந்த நகசோனுடைய குடும்பம். பெரிய செல்வந்த குடும்பம், பணக்கார குடும்பம், பேர் பெற்றவங்க. நம்ம ஊர்ல சொல்றோம்ல பண்ணையாரு, ஜமீன்தார்னு சொல்றோம்ல, அத போல இந்த யூதா கோத்திரத்திலேயே பேர் பெற்ற குடும்பம் இந்த நகசோனுடைய குடும்பம். இப்ப நல்லா கவனிங்க, யூதா கோத்திரத்து தலைவன் யாரு? நகசோன். சொல்லுங்க, யூதா கோத்திரத்து தலைவன் யாரு? லேவி கோத்திரத்து தலைவன் யாரு? ஆரோன். சொல்லுங்க, லேவி கோத்திரத்து தலைவன் யாரு? ஆரோன். இப்ப ஆரோன் என்ன செய்றார்னா, லேவி கோத்திரத்து ஆரோன் யூதா கோத்திரத்து நகசோனுடைய சகோதரிய கல்யாணம் பண்றார். இந்த நகசோனுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அந்த தங்கச்சிய யாரு கல்யாணம் பண்றான்னா, ஆரோன், மோசேயினுடைய அண்ணன் ஆரோன், பிரதான ஆசாரியன்.
லேவி கோத்திரத்து தலைவன் ஆரோன் கல்யாணம் பண்றார். ஏன்னா லேவி கோத்திரத்துக்கு அந்த அனுமதி உண்டு. லேவி கோத்திரம் மட்டும் மற்ற எல்லா கோத்திரங்களையும் என்ன பண்ணிக்கலாம், அவங்க திருமணம் செய்யலாம் இல்லை, அதுக்கு அந்த அதிகாரம் உண்டு. இப்போ நல்லா கவனிங்க, 2 கோத்திரம் பெரிய கோத்திரம் இஸ்ரவேல்ல. ஒன்று லேவி கோத்திரம், சொல்லுங்க, ஒன்று என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். அதோடைய தலைவன் யாரு? ஆரோன். லேவி கோத்திரத்திலே பெரிய குடும்பம், மோசேயினுடைய அண்ணன். அடுத்து இன்னொரு கோத்திரம் ரொம்ப முக்கியமானது. எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துக்கு தலைவன் யாரு? இப்ப நகசோன். இப்ப இந்த 2 குடும்பமும் சம்பந்தம் கலக்குது பாருங்க. 2 ஜமீன் குடும்பமும் சம்பந்தம் கலக்கிற மாதிரி இல்ல. யூதா கோத்திரத்து நகசோனுடைய தங்கச்சிய ஆரோன் கல்யாணம் பண்றார். யாத்திராகமம் 6:23 வாசிங்க. யாத்திராகமம் 6:23 சீக்கிரம் வாசிங்க. ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியும் ஆகிய எலிசாபாலை விவாகம் பண்ணினான். இப்ப ஆரோன் யார கல்யாணம் பண்றார்னா நகசோனுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டார். சரியா? சரி, இதை நினைவில் வச்சுக்கோங்க. இப்ப நகசோன் கொடியை பிடித்துக்கொண்டே வனாந்தரத்தில் பயணமாகிறாரு. ஒரு கட்டத்தில் நகசோனும் மறிச்சிட்டாரு. நகசோனுடைய மகன் சல்மோன் இப்ப பதவிக்கு வருகிறார். இப்ப சல்மோன் தான் நமக்கு முக்கியம். நகசோனுடைய குமாரன் சல்மோன் யூதா கோத்திரத்து பிரபு ஆயிட்டான். சல்மோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரிபூரணமானவன், பர்ஃபெக்ட் மேன், பரிபூரணன் அப்படின்னு அர்த்தம். சல்மோன்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. பரிபூரணன். சத்தமா சொல்லுங்க. சல்மோன்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. சல்மோன்னா என்ன அர்த்தம்? பரிபூரணன். கொஞ்ச நேரம் தான் இது நான் சொன்ன உடனே உங்களுக்கு விளங்கி இருப்பாருங்க. இப்ப சல்மோன் பரிபூரணன், நல்ல 6 அடி உயரம், ஆஜானு பாகுவான தேகம், மாசு மறுவற்றவன், சரீரத்தில் எந்த குறையும் கிடையாது, அவ்வளவு அழகானவன், ஒழுக்கமானவன், குற்றம் சாட்டப்படாதவன், பர்ஃபெக்ட் மேன் சல்மோன் இல்ல. இப்ப அவன் யூதா கோத்திரத்துக்கு தலைவனாயிட்டான். யூதா கோத்திரத்து கொடியை பிடித்து கொண்டு சல்மோன் பயணமா. எப்படி குடும்பம் பாருங்க இந்த சல்மோன். சல்மோனுடைய சொந்த மாமாவும் அத்தையும் தான். சொந்த மாமா தான் யாரு? பிரதான ஆசாரியன் ஆரோன் இல்ல. இவங்க அத்தையை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆரோன் இல்ல. அப்ப எப்படி குடும்பம் பாருங்க. இப்ப சல்மோன் கொடியை, யூதா கோத்திரத்தின் கொடியை பிடிச்சிட்டு ஆனந்தத்தில் வர்றாங்க. நேரா யோர்தான் நதிக்கரைக்கு வந்துட்டாங்க. இப்ப யோசுவா 2 வேவுகாரரை எரிக்கோ பட்டணத்துக்கு அனுப்புகிறார். யூத பாரம்பரியம் சொல்லுது அந்த 2 வேவுகாரர் யாருன்னா, ஒருவன் பினேகாஸ், ஒருவன் காலேப். ஒருவன் யாரு? பினேகாஸ், இன்னொருத்தன் யாரா? காலேப். இது பைபிள்ல இல்லையே பிரதர், இது ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இது ஏன் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த 2 வேவுகாரரும், ஒருவன் பினேகாஸ், ஒருவன் காலேப் இல்லையா, இவங்க ராகாப்பினுடைய வீட்டுக்கு போன முகாந்தரம் தவறான காரியத்துக்காக இவங்க போகல. இவங்க செய்தி சேகரிப்பதற்காகத்தான் போனாங்க. ஏன்னா இந்த பினேகாஸ் இருக்கான் பாருங்க, பினேகாஸ் காலேப் 2 பேருமே மாரல் லைஃப்ல ரொம்ப பரிசுத்தமான ஆட்கள். அதுவும் இந்த பினேகாஸ் இருக்கான் பாருங்க, மாரல் லைஃப்ல குற்றம் சாட்டப்படாதவன். உண்மைதானா? இந்த பினேகாஸ் கானானியர்களோட இஸ்ரவேலர்கள் வேசித்தனம் பண்ணின போது பினேகாஸ் ஒருவனாய் எழும்பி நின்று நீதியை சரி கட்டினான் இல்லையா. பினேகாஸ் மாரல் லைஃப்ல ரொம்ப கரெக்டான ஆளு இந்த பினேகாஸ். இந்த பினேகாசு காலேப்போ ராகாப்புடைய வீட்டுக்கு போன முகாந்திரம் தவறான முகாந்திரத்துக்கு போகல, அவங்க செய்தி சேகரிப்பதற்காகத்தான் சென்றார்கள். அதுலயும் அவங்க ராகாப்போட வீட்டில் தங்கி இருக்கல, ராகாப்பினுடைய வீட்டு மச்சுக்குள்ள போய் தான், அந்த சணல் தட்டைகளுக்குள்ள தான் போய் படுத்திருந்தாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ராகாப்புடைய வீட்டுக்கு இவங்க 2 பேரும் எதுக்கு போனாங்கன்னா, செய்தி சேகரிப்பதற்காகத்தான் போனாங்க. இங்க ஒருத்தி கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கலாமே, இந்த பட்டணத்தில் விசாரிக்கிறாங்க, இங்க யாருக்காவது கர்த்தரை குறித்து தெரியுமா, யெகோவா குறித்து? ஒருத்தி அங்க இருக்கா பாருங்க, அலங்கத்தில் குடியிருக்கா பாருங்க, அவளுக்கு தான் ஏதோ கர்த்தர் கர்த்தர் யெகோவா யெகோவான்னு சொல்லிட்டே இருப்பா. அவ தான் போங்க, உங்களை சொல்லுவாங்கல்ல, இந்த இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே அவங்களா, அந்த வீடு தான் போங்க சொல்லுவாங்களா? அது மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கர்த்தர் கர்த்தர்னு யார் தான் சொல்லிட்டே இருக்கிறது? ராகாப் தான் சொல்றா, அவ வீட்டுக்கு போங்க, அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப ராகாப் வீட்டுக்கு காலேப்பும் பினேகாசும் வருகிறாங்க. அவர்களை அந்த சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து பாதுகாக்கிறா, கயிற்றில் இறக்கி விட்டுட்டா.
அவங்க 2 பேரும் யோசுவாட்ட வந்து சொல்கிறாங்க, நாம் எரிக்கோ பட்டணத்தை போய் பிடிச்சிடலாம். ரைட், ஓகே. கர்த்தர் சொல்லிட்டார், யோசுவா கிளம்பு, யோர்தானை கடந்து போ அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லாரும் யோர்தானை கடக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. முதல்ல லேவி கோத்திரம் போகணும். சொல்லுங்க, முதல்ல எந்த கோத்திரம் போகணும்? லேவி கோத்திரம். இப்போ ஆரோன் மரிச்சிட்டாரு. ஆரோனுடைய பிள்ளைகள் இப்போ எலையாசாரும் இத்தாமாரும் இப்போ பிரதான ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. இந்த சல்மோனுடைய கசின் பிரதர் தான் பிரதான ஆசாரியர்கள், மாமா பிள்ளைங்க. சல்மோனுடைய மாமா பிள்ளைங்க தான் பிரதான ஆசாரியர்களை என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ யோர்தானை கடக்கணும். முதல்ல உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியர்கள் லேவியர்கள் யோர்தானில் போய் நிற்கிறாங்க. இப்போ அடுத்து ஒவ்வொரு கோத்திரமாக யோர்தானை கடக்கணும். முதலாவது எந்த கோத்திரம் வரணும்? 12 கோத்திரத்தில் எந்த கோத்திரம் முதலாவது வரணும்? இப்போ யூதா கோத்திரம் வரணும். யூதா கோத்திரத்து தலைவன் யாரு? சல்மோன். இப்போ சல்மோன்னா என்ன அர்த்தம்? பரிபூரணன். சொல்லுங்க, என்ன அர்த்தம்? இப்போ சல்மோன் யூதா கோத்திரத்து கொடியை பிடித்து கொண்டு யோர்தானில் ஆளா அப்படி காலடி எடுத்து வைத்து யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் ஆளா காலை வைக்கிறது யாரு? இப்போ சல்மோன் தான் ஆளா காலை வைக்கிறான். சல்மோன் கானான் தேசத்துக்குள்ள உள்ள நுழைகிறான். லட்சக்கணக்கான ஜனங்கள் சல்மோனை தொடர்ந்து கானானுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ நேராக எரிக்கோ பட்டணத்திட்ட போகிறாங்க. சில நாட்கள் தங்கி இருக்காங்க. ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றார், யோசுவா எரிக்கோ பட்டணத்தை சுற்றி வா, ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுத்து, 7வது நாள் எத்தனை தடவை சுத்து? 7 தடவை சுத்துன்னு சொல்லிட்டார். இப்போ முதல் நாள் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு ஆசாரியர்கள் லேவி கோத்திரம் முன்னாடி போகுது. அதிலிருந்து ஒரு 2000 முழம், அதாவது 3000 அடி கேப். லேவி கோத்திரத்துக்கும் யூதா கோத்திரத்துக்குமே 3000 அடி கேப். 3000 அடி தள்ளி இப்போ யூதா கோத்திரம் முதலாவது கொடியை பிடிச்சிக்கிட்டு யார் வர்றது? இப்போ சல்மோன். பரிபூரணமானவன், அழகானவன், மாசு மறுவற்றவன், ஒழுக்கமானவன், குற்றம் சாட்டப்படாதவன், இல்லை ஜெய்ஜாண்டிக் ஃபிகர், 6 அடி உயரம், அவ்வளவு அழகா இருக்கிறான். அந்த கொடியை பிடித்து கொண்டு முதலாவது யூதா கோத்திரத்தின் கொடியை பிடித்து கொண்டு அந்த சிங்கம் பொறிக்கப்பட்ட கொடியை பிடிச்சிட்டு முதலாவது நடந்து வருகிறான். லட்சக்கணக்கான 20 லட்சம் ஜனங்கள் அவனுக்கு பின்னாடி கடந்து வர்றாங்க. எரிக்கோ பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள்ல பெரும்பகுதி ஜனங்கள் வந்து மேல அலங்கத்திலிருந்து எட்டி பார்க்குறாங்க. இல்லை, எல்லா ஜனங்களுடைய கண்களும் எட்டி பார்க்குது. முதல்ல உடன்படிக்கை பட்டியை தூக்கிட்டு ஆசாரியர்கள் போறாங்க. அது ஒரு டெய்டி பீப்புள், சரி பரிசுத்த கூட்டம், ரைட், ஓகே, அது போட்டோம். பின்னாடி யார் வர்றா அப்படின்னு பார்க்குறாங்க. முதல்ல கொடியை பிடிச்சிக்கிட்டு யார் வர்றது? சல்மோன் வர்றான். அத்தனை பேருடைய கண்களும் யாரை பார்க்குது? சல்மோனை பார்க்குது. அவன் ஆளா கொடியை பிடிச்சிட்டு வர்றதை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, இந்த கூட்டத்துக்கே அவன் தான் என்ன மாதிரி தெரியுது? தலைவனை போல தெரியுது. இவன் தான் தலைவனோ இந்த கூட்டத்துக்கே. அத்தனை பேருடைய கண்களும் இப்ப சல்மோனை பார்க்கிறது. இப்ப சல்மோன் கொடியை பிடிச்சிட்டு வர்றான். லட்சக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்க. யாரு? ராகாப்புடைய கண்கள் உட்பட. ராகாப்பும் அலங்கத்தில் இருந்து என்ன செய்யறா? வீட்டில் இருந்து பார்க்குறா, சல்மோனை பார்க்குறா. ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் பயம் இருக்குல்ல. அவள் வீட்டில் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டா. இந்த பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க, வந்துருங்க, உங்கள் ஜீவன் தப்பணும்னா வந்துருங்கன்னு சொல்லி அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரையும் கூட்டு வீட்டில் வச்சுட்டான். இப்போ எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. இவர்கிட்ட தான் நீ சொன்னியா முன்னாடி வர்றாரே கொடியை பிடிச்சிட்டு, அவர் தான் தலைவர் மாதிரி இருக்கே, அவர்கிட்ட தான் நீ சொன்னியா? இல்லை இல்லை, நான் இவர்கிட்ட சொல்லலை, நான் வேற 2 பேர்கிட்ட தான் சொன்னேன். அவங்க இவர்கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருப்பாங்களா? இத்தனை லட்சம் ஜனங்கள் வர்றாங்களே, இத்தனை பேருக்கும் உன்னை தெரியுமா? இங்கே நடந்த சம்பவம்லாம் தெரியுமா? அது எனக்கு தெரியலையே. எனக்கு என்ன தெரியும்? நான் அந்த 2 பேர்கிட்ட தான் சொன்னேன். அவங்க போய் இவங்ககிட்ட சொன்னாங்களா சொல்லலையானே எனக்கு என்ன செய்யாது, தெரியலையே. சிவப்பு நூல் கயிறு தானா? நல்லா தெரியுமா உனக்கு? சிவப்பு நூல் கயிறுல தான் இறக்கி விட்டியா? ஆமா, சிவப்பு கயிறு தான். நைட்டில் நீ வாட்டுக்கு பச்சை கயிறு மஞ்சள் கயிறா? நல்லா ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. சிவப்பு கயிறு தான். அந்த கயிறை நல்லா இழுத்து விடுங்க. காற்றுல என்ன ஆயிரப்படாது, சுருண்டு இருன்றப்படாது. நல்லா தெரிகிற மாதிரி கயிற்றுல என்ன செய்யுங்க, இழுத்து விடுங்க. சிவப்பு நூல் நம்ம திருப்பி கேட்போம் பார்த்தீங்களா? இப்போ ஒரு எம்எல்ஏட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். பிரதர் எம்எல்ஏ பிஏட்ட 10 தடவை சொல்லுவோம், பிரதர் வெள்ளை சட்டை பிரதர், கருப்பு பேண்ட் போட்டிருப்பேன் பிரதர், இந்த கையில் ஒரு பை வச்சுருப்பேன், சொல்லிட்டீங்களா பிரதர், ஐயாட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு 10 தடவை கேட்போம் பார்த்தீங்களா? அவங்க திரும்ப சிவப்பு நூல் கயிறு தானே, சிவப்பு நூல் கயிறு தான். இல்லை, ஏன்னா
20 லட்சம் பேருக்கும் இவளை குறித்து தெரியும். யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு ஈட்டியை எரிஞ்சானா என்ன செய்யறது? இல்ல ஒரு பயம் இருக்கதானே செய்யும். இப்ப லட்சக்கணக்கான ஜனங்கள் சுற்றி வருகிறாங்க. முதல் நாள் சுற்றப்படுகிறது, 2வது நாள், 3வது நாள், 4, 5, 6, 7வது நாள் 7 முறை சுற்றி வர்றாங்க. இப்ப சுற்றி வந்துட்டு எக்காலம் ஊதுறாங்க. என்ன நடக்குது வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. யோசுவா 6:20 வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். இப்ப 7வது நாள் 7 முறை சுற்றி வருகிறாங்க. எக்காலம் ஊதப்படுகிறது. எக்காலம் ஊதப்பட்ட உடனே பட்டணத்தினுடைய ஒட்டுமொத்த அலங்கமும் என்ன செய்கிறது? இடிந்து விழுகிறது. இல்ல ஒட்டுமொத்த அலங்கம்னா ஒட்டுமொத்த கோட்டைச்சுவரும், 4 பக்கமும் இருக்கிற கோட்டைச்சுவரும் ஒரே நேரத்தில் இடியுது. நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு பக்கம் இடிஞ்சிருச்சு, நான் அந்த பக்கம் பாருங்க, வடக்கு பக்கம் இடிஞ்சிருச்சு, எல்லாரும் வடக்கு பக்கமா உள்ள போங்க அப்படி சொல்லல. இதே வசனத்தை பொதுமொழிபெயர்ப்புல வச்சீங்கன்னா இதே வசனத்தை 6:20 மக்கள் ஆரவாரம் செய்தனர், எக்காலங்கள் முழங்கின, எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலி எழுப்பினர், மதில் இடிந்து விழுந்தது, மக்கள் நகரினுள் நுழைந்தனர், அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். எங்கோ ஒரு பக்கம் இடிஞ்சிச்சு, அதுக்குள்ள எல்லாரும் ஓடுங்க அப்படி சொல்லல. பட்டணத்தினுடைய ஒட்டுமொத்த அலங்கமும் ஒரே நேரத்தில் இடிந்து விழ ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. 7வது நாள் 7 முறை சுற்றி வருகிறாங்க. எக்காலம் ஊதப்படுகிறது. ஊதப்பட்ட உடனே அந்த எரிகோ பட்டணத்தினுடைய ஒட்டுமொத்த கோட்டை சுவரும் ஒட்டுமொத்த அலங்கமும் 4 திசையில் இருக்கிற கோட்டை சுவரும் ஒரே நேரத்தில் இடிந்து விழ ஆரம்பிக்கிறது. ஆனா அந்த அலங்கத்தில் ஒரே ஒரு இடம் மாத்திரம் இடியாமல் நின்று கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு இடம் மாத்திரம் இடியாமல் நின்று கொண்டிருக்கிறது. அத்தனை பேருடைய கண்களும் அந்த இடத்தை பார்க்குது. அந்த வீட்டினுடைய ஜன்னல்ல சிவப்பு நூல் கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது. ராகாப்பின் வீடு மாத்திரம் இடியாமல் நின்று கொண்டிருந்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அத்தனை பேருடைய கண்களும் ராகாப்புடைய வீட்டை பார்க்கிறது. ஓ, இதுதான் அந்த சிவப்பு நூல் கயிறோ, ஓ இதுதான் ராகாப்பினுடைய வீடோ. ஒட்டுமொத்த அலங்கமும் இடிந்து விழுந்தது. ஆனால் யாருடைய வீடு மாத்திரம் இடியாமல் இருந்தது? ராகாப்பினுடைய வீடு மாத்திரம் இடியாமல் நின்று கொண்டிருந்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? ராகாப்பை அந்த 2 வேவுக்காரர் காலேப்பும் பினேகாசும் காப்பாற்றுவதற்கு முன்பாக, ராகாப்ப யோசுவா காப்பாற்றுவதற்கு முன்பாக, ராகாப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றுவதற்கு முன்பாக, ராகாப்ப சேனைகளின் கர்த்தர் காப்பாற்றி வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், கர்த்தர் மேல நீங்க விசுவாசம் வந்துட்டீங்க பாருங்க. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பாக, உங்க நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பாக, உங்க கம்பெனி உங்களை காப்பாற்றுவதற்கு முன்பாக, பரலோகத்தின் தேவன் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? யாருடைய வீடு மாத்திரம் அலங்கத்தில் இடியாமல் நின்று கொண்டிருக்கு? அதை அகழ்வாராய்விலேயே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிஹெச் கேரல்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல கமெண்டேட்டர், ஒரு நல்ல ஆர்கியாலஜிஸ்ட். அவர் தன்னுடைய அந்த புக்கில் அதை கண்டுபிடிச்சி எழுதி வச்சிருக்காங்க. எல்லா ஒட்டுமொத்த அலங்கமும் இடிஞ்சிருக்கு, ஒரே ஒரு இடம் மட்டும் என்ன செய்யாமலே இருந்திருக்கு, இடியாமலே இருந்திருக்கு. யாருடைய வீடு அது? ராகாப்புடைய வீடு மாத்திரம் இடியாமல் இருக்கு. இப்போ ஜனங்கள் எல்லாம் பட்டணத்துக்குள்ள போறாங்க. இஸ்ரவேலர்கள்லாம் பட்டணத்துக்குள்ள போய் எரிகோ பட்டணத்தை என்ன செய்றாங்க? சர்வ சங்காரம் பண்றாங்க. சொல்லுங்க, எரிகோ பட்டணத்தை என்ன பண்ணாங்க? சர்வ சங்காரம். உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? எரிகோ மன்னனும் மக்களும்
ராகாப்பை எதுக்கு கொண்டு போய் வச்சாங்க? அலங்கத்தில் எதுக்கு வச்சாங்க? அவ என்ன செய்யட்டும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? சாக வேண்டும் என்று சொல்லி அவளை கொண்டு போய் அலங்கத்தில் குடி வைத்தாங்க. ஆனா ராகாப் சாகல. ராகாப் சாக வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் ராகாப்பின் கண்கள் பார்க்க கொலை செய்யப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், நீங்க கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு வந்துட்டீங்க பாருங்க. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், நீங்க அழியணும்னு பல பேர் நினைத்திருக்கலாம், ஆனா நீங்க அழிய போறது கிடையாது. உங்க குடும்பம் அழிய போறது கிடையாது. உங்க ஊழிய சபை அழிய போறது கிடையாது. நீங்க அழியணும்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ உங்கள் கண்கள் பார்க்க அவர்கள் அழிந்து போவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு வருகிற சரிக்கட்டுதலை உன் கண்கள் பார்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எரிக்கோ மன்னனும் மக்களும் ராகாப் சாகட்டும் நினைச்சாங்க, ஆனா அவ சாகல. அவள் கண்கள் பார்க்க அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப ஜனங்கள் எரிக்கோ பட்டணத்தை பிடித்து விட்டார்கள். இப்ப யோசுவா நிக்கிறாரு. இந்த பக்கம் 12 கோத்திரங்களுடைய 12 தலைவர்களும் பிரபுக்களும் நிற்கிறாங்க. சல்மோன் உட்பட எத்தனை பேர் நிற்கிறாங்க? 12 கோத்திரங்களை நிற்கிறாங்க. சல்மோன் நிற்கிறாரு, மற்ற 12 கோத்திர பிரபுக்கள் நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஆசாரியர்கள்லாம் நிற்கிறாங்க. பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறாங்க. இப்போ யோசுவா கூப்பிட்றாரு, பிணைக்காசை காலேப்பை கூப்பிட்றாரு. பிணைக்காஸ், காலே வாங்க. அந்த சிவப்பு நூல் கயிறு கட்டியிருக்க அந்த ஜன்னல், அந்த வீட்டில் தானே ராகாப் குடியிருக்கிறா? உங்களை தப்பு வித்தது அவள் தானே? ஆமாம், இவ அந்த வீடு தான். போய் அவளை இறக்கி கொண்டு வாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 12 கோத்திரத்து பிரபுக்கள் நிற்கிறாங்க. சல்மோன் நிற்கிறார், பரிபூரணன் நிற்கிறார், 12 கோத்திரத்து பிரபுக்கள் நிற்கிறாங்க. இந்த பக்கம் பிரதான ஆசாரியர்கள் நிற்கிறாங்க, லேவியர்கள் நிற்கிறாங்க. சல்மோனுடைய அத்தை பசங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க, ஆசாரியர்கள்லாம் நிற்கிறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறாங்க. இப்போ பிணைக்காசையும் காலை போய் பார்த்து சொல்கிறார், போய் கூட்டிகிட்டு வாங்க. அவங்க 2 பேரும் நேராக போகிறாங்க. எந்த கயிற்றில் ராகாப் அவர்களை இறக்கி விட்டு அவர்களுக்கு உதவி செய்தாலோ அதே கயிற்றில் இப்போ யார் இறக்கப்படுகிறது? ராகாப் இப்போ இறக்கப்படுகிறான். ராகாப் அவள் குடும்பம் வந்து நிற்குது யோசுவாவுக்கு முன்னாடி. இல்லை, யோசுவா ராகாப்கிட்ட சொல்றார், ராகாப், நீ எங்களுக்கு தயவு பாராட்டினதற்காக நாங்களும் உனக்கு தயையும் சத்தியமும் பாராட்டுகிறோம், உண்மை பாராட்டுகிறோம். நாங்கள் சொன்னபடியே உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம். இந்த கானான் தேசமே உனக்கு முன்னாடி இருக்கு. இந்த தேசத்தில் நீ எங்கே வேண்டுமானால் போகலாம், நீ போய் பிழைத்துக்கொள். இப்போ யோசுவா சொல்லிட்டார். இப்போ ராகாப் கண்ணீர் மல்க கை கூப்பி யோசுவாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. கைகூப்பி அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் அப்படி திரும்புகிறாங்க. பாரு, எங்கேயாவது போய் பிழைச்சிக்கலாம், இந்த தேசத்தில் ஏதாவது வேலை செஞ்சு பிழைச்சு கொள்ளலாம். ஒரு ஸ்டெப்பு அப்படி திரும்பினா பாருங்க. அப்படி திரும்புறப்ப ஒரு சத்தம் கேட்குது, நில். ஒரு சத்தம் கேட்குது, நில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடது கை வந்து அவருடைய வலது கரத்தை வந்து பிடிக்குது, நெல் அப்படின்னு சொல்லி. திரும்பி பார்த்தா யார் வந்து பிடிக்கிறதுனா, சல்மோன் போய், யூதா கோத்திரத்து பிரபு சல்மோன் போய் ராகாப்புடைய கையை பிடிக்கிறான். பிடிச்சு சொல்றான், நெல், நீ எங்கேயும் போக வேண்டாம், உன்னைய நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். உன்னைய யார் திருமணம் செஞ்சுகிறது? நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். யோசிச்சு பாருங்க, சல்மோன் யாரு? எந்த கோத்திரத்துக்கு பிரபு? சல்மோன்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. பரிபூரணன் இல்ல. ஆனா ராகாப்புடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? யாரு யார கல்யாணம் பண்றது? இல்ல, சல்மோன் யூதா கோத்திரத்துக்கே பிரபு, லேவி கோத்திரத்தில் சம்பந்தங்கள் அந்த குடும்பம் இல்ல, இவருடைய சொந்த அத்தை பசங்க தான் பிரதான ஆசாரியர்களாக நின்று கொண்டிருக்கிறாங்க. இல்ல, பரிபூரணன், அழகுள்ளவன், மாசு மறுவற்றவன், குற்றம் சாட்டப்படாதவன், பர்ஃபெக்ட் மேன். இல்ல, யாரு யார கல்யாணம் பண்றது? இல்ல,
எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? சல்மான், உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? பிரதான ஆசாரியர்கள், இளையசாரி தாமார், இல்லை அங்கே இருக்கிறவங்க மற்றவங்க, பிணைகாஸ் காலேப், இல்லை இந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? சல்மானை பார்த்து, சல்மான் உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாருன்னு தெரியாம பேசுறேன்னு நினைக்கிறேன். இல்லை, அவ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவள் தெரியுமா உனக்கு? அவளுடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா? அப்பதான் சல்மான் சொல்றான், நீங்க எல்லாரும் இவளுடைய பழைய வாழ்க்கையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நானும் இவளுடைய முந்தைய வாழ்க்கையை குறித்து பார்க்கல. நாமளே தேவ ஜனங்களாகிய நாமளே இப்பதான் கானானுக்குள்ள வர்றோம். ஆனா நமக்கு முன்பாகவே இவள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தவள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க இவளுடைய பழைய வாழ்க்கையை யோசிக்கிறீங்க, நான் இவள் கர்த்தர் மேல வச்சிருந்த விசுவாசத்தை யோசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜனங்கள் இவளுடைய பழைய பாவ வாழ்க்கையை யோசிச்சாங்க. ஆனா சல்மோன் இவள் தேவன் மேல வச்ச விசுவாசத்தை பார்த்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், இந்த உலகம் உங்களுடைய பாவ வாழ்க்கையை, குற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரோ நீங்க தேவன் மேல வச்ச விசுவாசத்தை பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரை அண்டிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ராகாப்புடைய கையை பிடிச்சாம் பாருங்க, ராகாப்புடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி போனது. இல்ல, சல்மோன் ராகாப்புடைய கையை பிடிச்சாம் பாருங்க, ராகாப்புடைய வாழ்க்கை தலைகீழா மாறி போச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அவ என்ன, நேரம் இல்லை, நான் கொஞ்சம் சீக்கிரமா சொல்றேன். அவ என்ன கேட்ட ஆண்டவர்கிட்ட? ராகாப் என்ன கேட்டா தெரியுமா? பிணைகாஸ் காலேப் என்ன கேட்டா தெரியுமா? எங்களை உயிரோட வைத்து. சொல்லுங்க, எங்களை என்ன வைத்து? உயிரோட வைத்து. அப்படிதான் சொல்றோம், வேதம் அப்படிதான் சொல்லும். இல்ல, அவ அப்படிதான் கேட்டா. அதுவும் பாருங்களேன், அவ என்னைய காப்பாத்துங்கன்னு ஒரு நாளும் கேட்கவே இல்லை. 11வது வசனமா 13வது வசனமா? 12வது வசனம் வாசிங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து. என்னைய உயிரோட வைங்கன்னு அவ கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. என் தகப்பன் வீட்டார, என்னுடைய சகோதரர் சகோதரிகளோ அவங்களுக்கு உண்டானதை உயிரோட வைங்கன்னு தான் சொன்னாலே ஒழிய கடைசி வரைக்கும் என்னைய உயிரோட வைங்கன்னு அவ என்ன செய்யவே இல்லை, சொல்லவே இல்லை. ஏன்னா அவளுக்கு என்னன்னா நான் உயிரோட இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அவ கேட்டது என்னதை கேட்டா தெரியுமா? உயிர் பிச்சை தான் கேட்டா. சொல்லுங்க, என்ன பிச்சை? உயிர் பிச்சை கேட்டவளுக்கு தேவன் எவ்வளவு விலையேற பெற்ற வாழ்க்கையை கட்டளையிட்டார் பாருங்க. இல்லை, நான் சொல்றேன் பிரதர், நான் சொல்றேன் சிஸ்டர், அப்பா மேல, கர்த்தர் மேல நீங்க விசுவாசம் வச்சு வந்துட்டீங்க பாருங்க, ஒரு நாளும் கலங்காதீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறது கொஞ்சம், ஆனா அப்பா உங்களுக்கு விலையேற பெற்ற வாழ்க்கையை வைத்திருக்கிறா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டது கொஞ்சம், அவர் உங்களுக்கு ஏராளம் தாராளத்தை வைத்திருக்கிறார். இல்ல, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சல்மோன் ராகாப்பின் கையை பிடிச்சாம் பாருங்க, தலைகீழாய் வாழ்க்கை மாறி போனது. இதுக்கு முன்னாடி இழிவான நாமமுடையவள், இல்ல, கானானுக்கே தெரியும் இவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி, அந்த இழிவான நாமமுடையவள். ஆனா இப்ப யாருடைய மனைவி? சத்தமா சொல்லுங்க, யாருடைய மனைவி? சல்மோன். சல்மோன் யாரு? எந்த கோத்திரத்துக்கே பிரபு? யூதா கோத்திரத்துக்கே பிரபு. இப்ப யாராவது பேச முடியுமா? இவருடைய பழைய வாழ்க்கையை குறிச்சோ இதையே ஏதாவது பேச முடியுமா? யாரு இப்ப ராகாப்பையும் சல்மோனையும் பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? வணக்கங்கய்யா, வணக்கம்மா, வணக்கம்மா, வணக்கம்மா சொல்லுவாங்களா? எத்தனை பேர்? நான் சொல்றேன் பிரதர், நான் சொல்றேன் சிஸ்டர், உங்க கனவீனத்தின் நாட்கள் எல்லாம் முடிந்தது. உங்க மேல பழிச்சொல் சொல்லப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்தது. கர்த்தர் உங்களுக்கு கனத்தின் நாட்களை தந்திருக்கிறார். இனிமேல் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். மனிதர்களால் அல்ல, பரலோகமே உங்களை கனப்படுத்தும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுவரைக்கும் மனிதர்களுடைய கனவீனத்தை உங்கள் காதுகள் கேட்டதல்லவா, இனிமே பரலோகம் உங்க கனப்படுத்துகிறத உங்க காதுகள் கேட்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் எவ்வளவு பெரிய கனத்தை கொடுத்துட்டார் பாருங்களேன். இல்ல என்ன ஒரு லைஃப் இல்ல. இவளை கொண்டு போய் அலங்கத்துல குடி வச்சாங்க. பட்டணத்துக்குள்ள நீ என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? பட்டணத்துக்குள்ள சுதந்திரம் கொடுக்கல. பட்டணத்துக்குள்ள இருக்காத, நீ போ அலங்கத்துக்கு போய் குடியிருன்னு சொன்னாங்க. இல்ல அலங்கத்துல குடியிருந்தாங்க. உண்மை என்ன தெரியுமா? பட்டணத்துக்குள்ள குடியிருக்க ராகாப்புக்கு அந்த எரிக்கோ மன்னன் அனுமதி கொடுக்கல. ஆனா கர்த்தர் இந்த சல்மோனுக்கும் ராகாப்புக்கும் பெத்லகேமிலே சுதந்திரத்தை கட்டளையிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், எங்க சுதந்திரத்தை கொடுக்கிறாரு? பெத்லகேமில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பெத்லகேம்னா என்ன? அப்பத்தின் வீடு, the house of bread. இல்ல அப்பத்தின் வீடு, கோதுமை களஞ்சியம். இது கோதுமை விளைகிற இடம். இஸ்ரவேல் நாட்டுக்கே கோதுமை சப்ளை பண்ற இடம் பெத்லகேம். இல்ல பெத்லகேமிலே சுதந்திரம் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், ஊர் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்க உறவுகள் உங்களுக்கு சொத்து கொடுக்காம சுதந்திரம் கொடுக்காம வச்சிருக்கலாம், ஆனா யாரும் உங்களுக்கு இடம் கொடுக்காம உங்களை புறக்கணிச்சு வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு வைத்திருக்கிறார். சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்ன ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துட்டார் பாருங்களேன். இல்ல ராகாப்புக்கு இது 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 எதுவுமே இது என்ன? இது எல்லாமே எதுல? அவ கர்த்தர் மேல வச்ச விசுவாசம். சொல்லுங்க, கர்த்தர் மேல வச்ச விசுவாசம். இல்ல இவ அழியட்டும்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இவ அழியல. இவளுக்கு வாழ்க்கை மேலும் 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 சிறப்பாகி கொண்டே போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், நீங்க அழியணும்னு நினைச்சாங்க பாருங்க, அவங்க கண்கள் பார்க்க நீங்க மேலும் மேலும் விருத்தி அடைந்து போயிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முன்னாடி இழிவான நாமமுடையவள், ஆனா இப்ப இஸ்ரவேலில் பேர் பெற்றவள். இல்ல இஸ்ரவேலில் பேர் பெற்றவள். யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை பேரு பட்டியல்ல இருந்து லிஸ்ட்ல இருந்து ராகா பேரை தூக்கி விட்டுருப்பாங்க. அவளுக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்காதீங்க, அவள்லாம் ஒரு ஆளா விட்டுருங்க. எத்தனை பேர் லிஸ்ட்ல இருந்து பத்திரிகை லிஸ்ட்ல இருந்து ராகாப்பை தூக்கி விட்டுருப்பாங்க. ஆனா பாருங்க, ராகாப்பை கர்த்தர் இயேசு தம்முடைய சந்ததி பட்டியல்ல ராகாப்பினுடைய பெயரை சேர்த்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், மனிதர்கள் உங்களை புறக்கணிக்க வேண்டும். கண்டிப்பா உங்களை புறக்கணிக்கணும். மனிதர்கள் உங்களை புறக்கணிச்சே ஆகணும். இல்ல அதாவது விசுவாசிகள் எப்போ அதிகமாக உடஞ்சிறாங்கன்னா, அந்த மனிதர்களுடைய அந்த அவாய்டு, புறக்கணிப்பு, ரிஜெக்ஷனில் தான் விசுவாசிகள் ரொம்ப உடஞ்சி போகிறாங்களாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் உடஞ்சி போகாதீங்க. யாராவது உங்களை புறக்கணிக்கிறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, தள்ளி விடுறாங்கன்னா காலரை தூக்கி விட்டுக்குங்க. பரலோகம் உங்களை அங்கீகாரம் பண்ண ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம். பரலோகத்தினுடைய ரெகக்னைஷன் வந்துருச்சுன்னு எப்படி தெரியும் தெரியுமா? முதல்ல மனிதர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். வசனமே அப்படிதான் சொல்லுது. இயேசுடைய முதல் பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? பாடுபட்டவரா? இல்ல, அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடான். அப்படித்தானே இருக்கு 52:53. அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். முதல்ல மனிதர்கள் அவரை புறக்கணித்தார்கள். பாடு கூட அப்புறம்தான், சிலுவை பாடு கூட அப்புறம்தான். முதல்ல மனிதர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும். இந்த துக்கம் பாடுலாம் அப்புறம்தான். முதல்ல மனுஷர் அவரை அசட்டை பண்றாங்க, புறக்கணி. இவரெல்லாம் ஒரு ஆளா? நீலாம் என்ன? நீலாம் என்ன ஊழியம் செஞ்சு என்ன பண்ணி என்ன? நீலாம் ஒரு ஆளா? அசட்டை பண்றாங்க, அவரை புறக்கணிக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, பரலோகத்தினுடைய அங்கீகாரம் எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? மனிதர்கள் எப்போ உங்களை புறக்கணிக்கிறாங்களோ அது எதுக்கு அடையாளம்னா, பரலோகம் உங்க மேல தன்னுடைய கண்களை பதிய வச்சிருச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இனிமே மனுஷர்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா காலரை என்ன பண்ணிக்கிறீங்க? தூக்கி விட்டுக்குங்க. கர்த்தர் உங்களை அங்கீகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம்.
பரலோகத்தினுடைய அங்கீகாரம் உங்க சிரசின் மேலே அமர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பரலோகத்தின் கண்கள் உங்க மேல பதிய வைக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் ராகாப்புடைய பேரை தம்முடைய சந்ததி பட்டியலே சேர்த்து வைத்திருக்கிறார். இல்ல, யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ராகாப் கர்த்தரை விசுவாசிக்காம, இப்படி எடுத்துக்கோமே, கர்த்தரை விசுவாசிக்கல ராகாப், அதே பாவ வாழ்க்கையில இருக்கிறா. அந்த ஊர்லயே யாரையோ கூட கல்யாணம் கூட பண்ணிட்டான்னு வச்சுக்கிறோம். யாரையோ கூட என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் கூட பண்ணிட்டான்னு வச்சுக்கிறோம். அவ ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா அந்த குழந்தை பாவ சந்ததியா இருந்திருக்கும். உண்மைதானா? அந்த குழந்தை என்ன சந்ததியா போயிருக்கும்? அது பாவ சந்ததியா போயிருக்கும். ஆனா ராகாப் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்ததன் விளைவு ராகாப்பின் சந்ததி பாவ சந்ததி அல்ல, ராகாப்பின் சந்ததி தெய்வீக சந்ததியாய் மாற்றப்பட்டது. ராகாப்பின் சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உதயமானா. இல்ல, அவளுடைய சந்ததியில யாரே பிறந்தது? இயேசுவே பிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ராகாப்பின் சந்ததியிலே ராஜாக்கள் பிறந்தார்கள். உண்மைதானா? ராகாப்புடைய பையன் தான் யாரு? போவாஸ். போவாசுடைய பையன் ஓபேத். ஓபேத்துடைய பையன் ஈசாய். ஈசாயுடைய பையன் தான் யாரு? தாவீது. ராகாப்புக்கு கொள்ளு பேரன். ராகாப்புடைய கொள்ளு பேரன் தான் யாரு? தாவீது ராஜா, மகா சக்கரவர்த்தி. இல்ல, நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க பாருங்க, உங்க சந்ததி ஒரு நாள் பாவ சந்ததியாய் போகாது. உங்க சந்ததி தெய்வீக சந்ததியாய் இருக்கும். உங்க சந்ததியில ராஜாக்கள் எழும்புவார்கள். உங்க சந்ததி தெய்வீக சந்ததியாய் எழும்பும். உங்க சந்ததி தேவனுடைய தேசத்தை ஆளுகை செய்யும். உங்க சந்ததி இந்த பட்டணத்தை ஆளுகை செய்யும். உங்க சந்ததி இந்த தேசத்தை ஆளுகிறவர்களாய் இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ராகாப்புடைய சந்ததியிலே ராஜாக்கள் எழும்பி வந்தார்கள். இல்ல, என்ன ஒரு லைஃப் பாருங்க, என்ன ஒரு வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடிலாம் அங்கேயே செஞ்சு தெருவில் நின்று எத்தனை பேர் வித்திருப்பா? யாருமே என்ன செய்யல, அவ அங்கேய வாங்கல. ஆனா இப்ப என்ன தெரியுமா? இஸ்ரவேல்ல பிரதான ஆசாரியர்கள் சணல் அங்கி தான் போடணும். சொல்லுங்க, என்ன அங்கி போடணும்? இந்த இஸ்ரவேல்ல குணசாலியான பெண்களை என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் நான் அங்கி செஞ்சு அதை ஆசாரியன் போட்டுக்கிட்டு, சணல் நூல்ல நான் அங்கி செஞ்சு கொடுக்கணும், அதை ஆசாரியன் போட்டுக்கொண்டு அங்க போய் தேவ சந்நிதியில போய் நிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அது இஸ்ரவேல்ல பெண்களுடைய பெரிய விருப்பம். நான் என் கையினால செஞ்ச சணல் அங்கியில அதை போட்டுட்டு ஆசாரியன் போகணும், தேவ பிரசன்னத்துக்குள்ள அப்படி நுழையணும் அப்படின்னு விரும்புவாங்க. இஸ்ரவேல்ல சணல் அங்கி செய்யற பெண்கள் என்ன செய்வாங்க? முதல்ல அதை எடுத்துக்கொண்டு போய் 10 பேருக்கு தலைவன்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. ஐயா, பிரதான ஆசாரியனுக்கு நான் ஒரு அங்கி செஞ்சிருக்கேன், கொண்டு போய் கொடுங்க. 10 பேருக்கு தலைவன் அதை கொண்டு போய் 50 பேருக்கு தலைவன்ட்ட கொடுப்பான். ஐயா, ஒரு அங்கி வந்திருக்கு. அவன் அதை எடுத்துட்டு போய் 100 பேருக்கு தலைவன்ட்ட கொடுப்பான். ஐயா, ஒரு அங்கி வந்திருக்கு. 100 பேருக்கு தலைவன் எடுத்துட்டு போய் 1000 பேருக்கு தலைவன்ட்ட கொடுப்பான். ஐயா, ஒரு சணல் நூல் அங்கி ஒரு பெண் கொடுத்துருக்காங்க, ஒரு இஸ்ரவேல் ஸ்ரீ கொடுத்துருக்காங்க. அந்த 10,000 பேருக்கு தலைவன் அதை 10,000 பேருக்கு தலைவன்ட்ட கொண்டு போய் கொடுப்பான். 10,000 பேருக்கு தலைவன் அதை கொண்டு போய் கோத்திரத்து பிரபுட்ட கொண்டு போய் கொடுப்பான். கோத்திரத்து பிரபு அதை கொண்டு போய் ஒரு லேவியன்ட்ட கொடுப்பான். லேவியன் ஒரு ஆசாரியன்ட்ட கொடுப்பான். ஆசாரியன் கொண்டு போய் பிரதான ஆசாரியன்ட்ட கொடுப்பான். அதை செக் பண்ணிட்டு கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, ஓகே, யாராவது இதை வந்து நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்னு பிரதான ஆசாரியர் கொடுப்பார். இத்தனை பேர் கையை தாண்டி தான் யார் கைக்கு போகுது? இப்போ பிரதான ஆசாரியன்ட்ட போகணும். ஆனால் ராகாப்புக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இந்த குடும்பம் யாரோட சம்பந்தங்கள்? அந்த குடும்பம் சத்தமா சொல்லுங்க, பிரதான ஆசாரியரோட சம்பந்தங்கள் அந்த குடும்பம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப ராகாப் ஒரு அங்கேயே செஞ்சா டக்குன்னு டைரக்டா யாருடைய கையில கொடுக்க முடியும் அவளால? நான் சொல்றேன் பிரதர், நீங்க ரெக்கமெண்டேஷன்ல நாடி இவங்களை வச்சு அவங்கள பிடிச்சு அவங்கள இந்த ரெக்கமெண்டேஷன்ல நீங்க வாழ்ந்த காலம் எல்லாம் போச்சு. இனிமே அநேகர் உங்களுடைய ரெக்கமெண்டேஷனுக்காக நிப்பாங்க. நீங்க மனிதர்களுடைய தயவுல இல்ல, உங்க தயவுல அநேகர் பிழைப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
நீங்க மனிதர்களை நாடி தேடி போன காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே கர்த்தர் உங்களுக்கு தருகிற மகிமையும் கனத்துக்காக அநேகர் உங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. பிரதர் சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா எல்லாம் நடக்கும். நீங்க சொன்னா அவர் உடனே கேட்பாராமே, எம்எல்ஏ கேட்பாராமே, எம்பி கேட்பாங்களாமே, மினிஸ்டர் நீங்க சொன்னா கேட்பாங்களாமே. உங்ககிட்ட அநேகர் வந்து நிற்கிற காலம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட ஒரு லைஃபை கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்களேன். இந்த ராகாப்புக்கு இல்ல, இந்த ராகாப்புக்கு அப்ப சல்மோன் ராகாப்புடைய கையை பிடிச்சான் பாருங்க, அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி போனது. இப்ப நான் சொல்லட்டுமா, ராகாப்ப சல்மோனுடைய கரம் பிடித்தது. ஆனா உங்களுடைய என்னுடைய சல்மோன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க சல்மோன் இயேசு உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், சல்மோன் கரம் பிடிச்சதுக்கே ராகாப்புக்கு இப்படி ஒரு வாழ்க்கைனா, உங்க சல்மோன் இயேசு உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறாரு. உங்களுக்கு எவ்வளவு விலையேறப்பட்ட வாழ்க்கையை தருகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க சல்மோனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனம், எவ்வளவு ஒரு பெரிய மனம் இல்ல. நான் கேட்கிறேன், சல்மோனுக்கே இவ்வளவு பெரிய, என்னதான் இருந்தாலும் சல்மான் ஒரு மனுஷன் தானே, என்னதான் இருந்தாலும் சல்மான் ஒரு மனுஷ பைய தானே. சல்மோனுக்கே இவ்வளவு பெரிய மனசு இருந்தா சல்மோனை படைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பா? உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிற உங்க சல்மோன் இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க, சல்மோனுக்கு ராகாப்புக்கே தேவன் இப்படி செஞ்சிருப்பாருன்னா. ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க? ராகாப்பா மட்டமா பேசுறீங்களா? ராகாப்பா மட்டமா பேசல, அவ பாவக்காரி வாழ்க்கை, பழைய வாழ்க்கைக்காக நான் அப்படி சொல்லல. ஏன் ராகாப்புக்கே இப்படி செஞ்சிருக்காருன்னு சொன்னா, ராகாப்புக்காக இயேசு சிலுவையில மரிக்கலங்க, ராகாப்புக்காக பலி செலுத்தப்படல, சிலுவையில யாரும் மரிக்கல. ஆனா உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய என்னுடைய சல்மோன் இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறாரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ராகாப்புக்கே இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தா, உங்களுக்கும் எனக்காக இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறப்ப நமக்கு எவ்வளவு விலையேற பெற்ற வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு பெரிய வாழ்வு ராகாப்புக்கு யாரால கிடைச்சிச்சு? கர்த்தர் மேல வச்ச விசுவாசம். யாரு கரம் பிடிச்சதுனால? சல்மோன் தானே. சல்மோன்னா என்ன அர்த்தம்? பரிபூர்ணன் தானே. அப்ப இந்த ராகாப் யாராலே பரிபூரணம் அடைகிறாள்? சல்மோனால தானே அவ பரிபூரணம் அடைகிறாள். நான் சொல்றேன், யோவான் 1:16 1:14 16 வாசிங்க. ஜான் சாப்டர் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய இயேசுவினுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நான் சொல்றேன், சல்மோனுடைய பரிபூரணத்தினால். சல்மோன்னா என்ன அர்த்தம்? பரிபூரணன். சல்மோனுடைய பரிபூரணத்தினாலே ராகாப் கிருபை பெற்றாள். ஆனால் உங்களுடைய என்னுடைய சல்மோன் இயேசுவினுடைய பரிபூரணத்தினாலே நீங்கள் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வருகிற வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கிருபையை அல்ல, அவர் கிருபையின் மேல கிருபையை தருகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களை கரம் பிடிச்ச சல்மோன் உங்களுக்கு தருகிற விலையேற பெற்ற வாழ்க்கையை வருகிற வருஷத்துல நீங்க கண்டு அனுபவிப்பீங்க. கர்த்தர் தருகிற விலையேற பெற்ற வாழ்வையை நீங்க அனுபவிப்பீங்க. உங்க வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும், உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்படும். கர்த்தர் உங்களை கரம் பிடித்திருக்கிறவர் நடத்தி காட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுவரைக்கும் உங்க உழைப்பினால வந்த உயர்வை பார்த்தீங்கல்ல, இனிமே அப்பா தருகிற பரிபூரணத்தினுடைய உயர்வை அப்படிங்க பாப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ராகாப்புக்கு எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு வாழ்வு பாரு. இல்ல சாரி, இடிந்தும் இடியாம். யோசிச்சு பாருங்களேன், அந்த அலங்கம் இடிந்ததும் விசுவாசத்தினாலதான். அலங்கம்
இடியாமல், ராகாப்பினுடைய வீடு இடியாமல் நின்றதும் விசுவாசத்தினால தான். எபிரேயர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 30 நினைக்கிறேன். வாசிங்க 30-31. எபிரேயர் 11 அதை மட்டும் வாசி முடிச்சலாம். சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 11:30-31. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அப்ப அந்த அலங்கம் இடிந்ததும் விசுவாசத்தினாலதான். அடுத்து விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தார். அப்ப ராகாப்பினுடைய வீடு இடியாமல் இருந்ததும் எதனாலதான்? விசுவாசத்தினாலதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கடைசியா ஆண்டவர் இந்த ராகாப்ப சணல் திரிக்கு அடையாளமாய் சொல்லுவாங்க. ஏன்னா திரி சணல்ல தான் செய்வாங்க. இந்த ராகாப் சணல் நூலுக்கு அடையாளமானவள், சணல் திரிக்கு அடையாளமானவள் இல்ல. ஆண்டவர் வேதம் சொல்லுது ஏசாயா புஸ்தகத்துல, அவர் மங்கி எரிகிற திரியை 42:3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும், மங்கி எரிகிற திரியை அணையாமலும். மங்கி எரிகிற திரியை என்ன செய்யாமலும்? யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. ராகாப் இந்த பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர்றதுக்கு எத்தனை நாள் அவ தத்தளித்து இருந்திருப்பான். முயற்சி பண்ணி தோத்திருப்பான் இல்ல. நம்ம எத்தனை நாள் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க இல்ல. ஒரு திரி அணையிறப்ப பார்த்துருக்கீங்களா? மங்கி எரியிறப்ப அணையிறப்ப பார்த்துருக்கீங்களா? எண்ணெய் இல்லாமல் இல்லை காத்தடிச்சு அணையும் போது திரியை பார்த்துருக்கீங்களா? இந்த திரி மஞ்சள்லா அப்படி மேலே எரியும். அணையிறப்ப என்ன செய்யும் தெரியுமா? அப்படி கீழே அப்படி என்ன செய்யும்? அப்படி படப்படன்னு அப்படி கீழே அப்படி படுத்து அப்படி எந்திரிக்கும். பார்த்துருக்கீங்களா? விழுந்து என்ன செய்யும்? அப்படியே நீங்கள் திரி அப்படி ஊதி பாருங்க, அது என்ன செய்யும்? அப்படியே அப்படி படப்படம் அப்படி லேசாக கீழே விழுந்து எரியறதுக்கு அப்படி மேலே எழும்ப ட்ரை பண்ணும். எண்ணெய் இல்லாதனால முடியாது. திரும்ப அப்படி அணையும் அப்படி திரும்ப எலும்ப ட்ரை பண்ணும், கீழே விழும். எலும்ப ட்ரை பண்ணும், கீழே விழும். எலும்ப ட்ரை பண்ண கீழே விழும். நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க விழுந்து விழுந்து எழுந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், அவர் ஒரு நாள் நெறிந்த நாணலை முறித்து போடாதவர். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, இத்தனையும் யார் மேல வச்ச விசுவாசத்தினால? ராகாப் யார் மேல வச்ச விசுவாசத்தினால? கர்த்தர் மேல வச்ச விசுவாசம். எழுந்து நிப்போமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பெரியும் வரை உம்மையே ஆராதி. எத்தனை நாள் ராகாப் சல்மோன்ட்ட சொல்லியிருப்பா, எனக்கு எவ்வளவு விலையேற பெற்ற வாழ்க்கையை தந்துட்டீங்க, என் நாட்கள் முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் இல்லை. அந்த அன்பு வந்துருச்சுன்னா கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சிருவோம். பாருங்க, கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிற அந்த அன்பை உணர ஆரம்பிச்சுட்டா ஆண்டவருக்கு உண்மையாக வாழ ஆரம்பிச்சிருவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன் பிரதர், நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், வருகிற 2025 இதுவரைக்கும் ராகாப்புடைய வாழ்க்கையை மேன்மையாக பார்த்தோம் இல்லையா? இனி உலகம் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாய் பார்க்க ஆரம்பிக்கும். ராகாப்பை சாட்சியாய் சொன்னது காலம் போக, இனி உங்க வாழ்க்கையை சாட்சியாய் சொல்லுகிற காலம் வருகிறது. கர்த்தரே உங்களை கனப்படுத்துகிற காலம் வருகிறது. உங்களுக்கு நேர்த்தியான இடங்களிலே சுதந்திரம் கிடைக்க போகிறது. சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்க சந்ததி தெய்வீக சந்ததியாய் எழும்பும். உங்க சந்ததியில ராஜாக்கள் எழும்புவார்கள். உங்க சந்ததியில அதிபதிகள் எழும்புவார்கள். உங்களுடைய பேரு தேசத்துல பேர் பெற்றதாயிருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே கரங்களை தட்டி பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? இதே பாடல நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்ல பாடலாமா? என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே
ஆராதிப்பேன். Yes, Father. நாட்கள் முடியும் வரை. சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. Yes, Father. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக வருவீர். சொல்ல முடியுமா? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீர். Yes, Father. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள எனக்காக என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சலபரி பலபர பரபர பௌடரந்தர நீலபர பௌடரந்தர நீலமணி கலபௌடரந்தர நீலபர பௌடரந்தர நீலமணி சகலபர பௌடரந்தர நீலமணி கலபர பௌடரந்தர நீலமணி. Thank you, Lord. உம்மையே ஜீவிய காலத்தில் ஆராதிக்கிறோம். உம்மையே ஜீவிய காலத்தில் மகிமைப்படுத்துகிறோம். உம்மையே வாழ்நாள் முழுவதும் உயர்த்துகிற ஆண்டவரே. வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெறுக்கப்பட்ட அருவருக்கப்பட்ட வாழ்க்கையுடைய ராகாப் உம்மை நம்பின போது அவளை உயர்ந்த எல்லையில கொண்டு வந்து ராஜாக்களின் குடும்பத்திற்கு பங்காளியாய் மாற்றினரே, அதே தேவன் உம்முடைய இரத்தத்தினால கழுவி எங்களையும் சுத்தப்படுத்தி எங்களையும் மென்மைப்படுத்துவீராக. உம்மை உண்மையாய் நம்பி இருக்கிற, தன்னுடைய வாழ்க்கை உண்மையாய் உம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ, எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டாங்களோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாங்களோ, அதே இடத்துல உம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணுவீராக. அதே இடத்துல உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டாய் என்ற வேத வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலிக்கட்டும் ஐயா. அதே இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேன்மை அடைய, உயர்த்தப்பட, கனப்படுத்தப்பட, நடமாடும் நிருபங்களாய் நிற்க நீர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லாரும் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் நிறைவாயிருக்கட்டும். கண்ட துக்க நாட்களுக்கு ஈடாக நன்மை நாட்களை திரளாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருக செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய வேத வார்த்தை கொண்டு வந்த உம்முடைய பிள்ளையை, குடும்பத்தை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துவீராக. தீமைகளின் நிலக்கெல்லாம் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. தேவ ஆளுகை நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருவர் வாழ்த்து செல்லுங்கள். God bless you.